ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவரையும் நாங்கள் அன்போடு கூட வாழ்த்துகிறோம். உங்களை வரவைக்கின்றோம். தேவனுடைய பெரிதான கிருபையால் இந்த புதிய நிகழ்ச்சியில் உங்களை வரவைப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ரொம்ப தெளிவாய் தேவனோட நடக்கவும் தேவனோட வாழவும் நம்மை நாமே அர்ப்பணிக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு தான் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்கப்படுகிறது. இதை குறித்து நம்ம என்ன பேச முடியும்? இப்போ என்னன்னா, ஐயா கொஸ்டின் சொன்ன மாதிரி 23-24 செப்டம்பர் 23-24 இப்போ ரேப்சர்னாவே யாருக்கும் தெரியாது இல்லைங்களா? அது ரேப்சர் ஆகிறது ஏன்னா அறியாத நேரத்தில் வந்து அது நம்ம இப்போ பேசுனது போல் திருடன் வர விதமாக வராரு. இப்போ நம்ம இவ்வளோ நேரம் அது டிஸ்கஸ் பண்ணலை. இப்போ என்னென்னா, இப்போ 23-24 ஒரு தீர்க்கதரிசியார சொன்னாங்க, உலகம் முழுதும் இன்றைக்கி நிறையா கிறிஸ்துவ சமுதாயத்தில் ஒரு டாக் ஆஃப் டவுனாக இருக்குதுங்க. இப்போ என்னென்னா, இப்போ தெரியாது, ஆண்டவரே சொல்கிறாரு அதுக்கு மனுஷகுமாரன் அறியார், தேவ தூதர்களும் அறியாருன்னு. இப்போ அதுக்குள்ளே ரேப்சர் வருமா? இப்போ ஒரு நிமிஷம், இந்த 24-25 ரேப்சர் ஆகிடுமா? ஒரு நிமிஷம் இல்லை 25-26 ரேப்சர் முடிஞ்சு வருமா அப்படின்னா அதுக்கு நிறைய கேள்விங்க இருக்குது. என்னன்னா, இப்போது உலகத்தில் இன்னும் எத்தனையோ கோடி ஜனங்க இன்னும் ஆண்டவர் அறியாமல் இருக்கிறாங்க, இன்னும் சத்தியத்தை அறியாமல் இருக்கிறாங்க. ஏற்றுக்கொள்ளாத இருக்கிறவங்க வேற, அறிவிக்கப்படாதவங்களே நிறைய ஜனங்க, மலைவாழ் மக்களோ இல்லை படிப்பறிவாத இருக்கிறவங்களோ நிறைய பெரிய பெரிய அதாவது தேசங்களிலும் நிறைய இந்தியாவிலே, நம்ம இந்தியாவிலே ஏறக்குறைய ஒரு 50 கோடி ஜனங்களுக்கு மேலே இயேசு அறியலை. ஸோ வசனம் சொல்லுது, இந்த பூமியில் இருக்கிற கடைசி மனித ஒருத்தனுக்கும் சத்தியம் தெரியணும் அப்படின்றது நமக்கு தெரியும். அப்போ எல்லாருக்கும் அறிவிக்கப்படணும். இப்போது நம்ம முதல் மனசாட்சியின்படி வாழ்ந்தாங்க, அடுத்தது நியாயப்பிரமாணத்தின்படி வாழ்ந்தாங்க. இப்போ நம்ம எதில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? கிருபையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ராஜ்யத்தின் சுவிசேஷம் என்பது திருசபையானது எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு ஆண்டவர் யூத ஜனங்களை, இஸ்ரவேல் ஜனங்களை வைத்து பூமி முழுவதும் அறிவிக்கிறது தான் ராஜ்யத்தின் சுவிசேஷம். 24 அதிகாரம் மத்தேயு 24 சொல்லப்பட்டிருக்கிறது பிரத்யேகமாக இஸ்ரவேல் ஜனங்களை மையமாய் கொண்டு தான். ஏன்னா டிசோசா பாஸ்டர் கொடுக்கணும், அவங்க நேரம் கண்டினியூ பண்ணோம். நீங்கள் சொன்னதுக்கு விளக்கம் என்ன அப்படின்னாக்கா, 16 அதிகாரம், அதாவது யோவான் 16 ஆண்டவர் சொல்கிறார், 13 என்ன சொல்கிறார் அப்படின்னா, வாசிக்கலாமா? 16-13 யோவான் 16-13 ஒருத்தர் வாசிங்களேன். சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகளை யாவும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். போதும், வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அப்போ சத்திய ஆவியானவர் வரும்போதுனா, பரிசுத்த ஆவியானவர் பெற்றிருக்கிறவன் தேவனோடு கூட இணைந்திருந்தால் தான் பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்று இருக்க முடியும். அவள் பரிசுத்த ஆவிக்குள்ளே வாழ்கிறவனுக்கு வரப்போகிற காரியத்தை முன்கூட்டி அறிவிப்பேன்னு சொல்கிறாரு. விழித்திருங்கள், எச்சரிக்கையாக இருங்கள், அது கீழே வந்தீங்கன்னா ஆயத்தமாக இருங்கன்ற 3 காரியத்தை அங்கேயே வருது அந்த வசனம். முன்கூட்டியே அறிவிங்க. மத்தேயு 24 நீங்கள் கண்டினியூவாக நம்ம வாசித்து வந்தோம்னா, 1 விழித்திருங்கள் நமக்கு அது, 2வது ஆயத்தமாக இருங்கள், கடைசியில் எச்சரிக்கையாக இருங்கள் அங்கேயே சொல்லுது அந்த வசனங்களே. நம்ம கீழே 30-34 நோவா குறித்து இப்போ பேசின்னு வந்தோமே. ஆனால் நான் என்னென்னா, இப்போது என்னுடைய சந்தேகம் ஒரு பக்கம்னாலும், இப்போ இந்த 24-23 அப்படின்றது அது ஒரு ஃபேக் நியூஸாக இருக்குமா? இப்போ அது ஃபேக் நியூஸ்ன்றதெல்லாம் நம்ம முடிவு பண்ண போகக்கூடாது. இன்னைக்கே நடக்கும். நான் என்ன சொல்றேன், நம்ம போகும்போது இன்னைக்கே நடக்கும். அவங்க அந்த ஃபீஸ்ட் ஆஃப் ட்ரம்பெட்டுக்கு ஒத்து பேசுகிறாங்க. ஏன் அப்படின்னா, எல்லாமே அதாவது இயேசு கிறிஸ்து பிறப்பவும் ஒரு ஜூவிஷுடைய ஹோலிடேல தான் நடந்ததுன்னு சொல்கிறாங்க. அவருடைய மரணமும் பஸ்கா பண்டிகை அப்போ ஜூவிஷுடைய ஹோலிடேல தான் நடந்தது. அவர் அடக்கமும் அப்படி தான் நடந்தது, அவர் உயிர்த்தெழுதலும் அப்படி தான் நடந்தது. அதே நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் வந்த நாளும் ஒரு ஜூவிஷ் ஹோலிடே என்பதாக தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ எல்லாமே ஒரு ஹோலிடேயில் நடக்கும்போது, இப்போ அவர்கள் ஆசரிக்க போகிற அந்த 23ஆம் தேதியோ 24ஆம் தேதியோ அந்த நியூ மூனை பார்த்து அவர்கள் எக்கால பண்டிகை ஆசரிக்கப்படுகிற அந்த நேரத்தில் நடக்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று பலர் சொல்கிறார்கள். ஆனால் அவர் பிரத்யேகமாக அவருக்கு வெளிப்பாடு அவர் சொல்கிறாரு. அதை நாம் 100% ஏற்றுக்கொண்டு அப்படியே இருக்கணும்னு இல்லை, நம்ம எந்த நேரமும் ஆயத்தமாக இருக்கணும். நம்ம எப்போவுமே ஆயத்தமாக. எப்படின்னா, இப்போ
நம்ம வந்து வெறும் ஃபாரினில் இருக்கிற நிறைய தீர்க்கதரிசிங்க, ஊழியக்காரங்க, பரிசுத்தவான்கள், வெளிப்படுத்துறவங்க சொல்றது தான் பார்க்குறோம். ஆனால் இந்தியா வந்து 150 கோடி ஜனம் உள்ள பெரிய நாடு. இங்கே இருக்கிற எத்தனையோ அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ ஊழியர் இருக்கிறாங்க, எத்தனையோ பிரபலமான ஆண்டவரால் வல்லமையாக பயன்படுத்தக்கூடிய தேவதாசர் இருக்கிறாங்க. அவங்க யாருமே இதை பற்றி பேசலையே. அது ஏன் பேசலைனாக்கா அவங்களுக்கு வெளிப்பாடு இல்லை. அதாவது நாம் ஒரு சில காரியங்களை வேதத்தின் அடிப்படையிலே பார்க்கணும். ஏன்னு கேட்டால் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு பார்க்கணும். அவங்க சொல்ல இவங்க சொல்லன்றதை காட்டிலும் வேதத்தை ஆராய்ந்து பார்த்தால் அநேக ரகசியங்கள் இருக்குது. உதாரணமாக 7 பண்டிகைகள் இருக்குது. அதில் முதலாவது பண்டிகை எது? பஸ்கா பண்டிகை. அப்போது பஸ்கா பண்டிகை என்றைக்கு ஆசரிக்க வேண்டும்? வருடத்தில் முதலாவது மாதம் 14ஆம் தேதி பஸ்கா பண்டிகை ஆசரிக்க வேண்டும். அதே போல் ரெண்டாவது பார்த்தா புளிப்பில்லாத அப்ப பண்டிகை, அது 15ஆம் தேதி. 14 ஒரு பண்டிகை, 15ஆம் தேதி ஒரு பண்டிகை. மூன்றாவது முதற் பலனின் பண்டிகை. இதை வந்து ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் பஸ்கா ஆட்டுக்குட்டி ஆகிய இயேசு அடிக்கப்பட்ட நாள். அதற்கு அடுத்து அவர் அடிக்கப்பட்டபடியினால் அடுத்து புளிப்பில்லாத அப்ப பண்டிகை அப்படின்றோம் இல்லையா, அடக்கம் பண்ணப்பட்ட நாள். அது அடக்கம் பண்ணப்பட்ட நாள். மூன்றாவதாக முதற் பலனின் பண்டிகை என்று சொன்னால் அவரே முதலாவது முதற் பலன். அப்போ அதை பார்க்கிறோம். அடுத்தபடியாக பார்த்தா 4வது பெந்தேகோஸ்தே பண்டிகை வருகிறது. அப்போ அந்த பெந்தேகோஸ்தே பண்டிகை அப்படின்னு சொன்னா 50வது நாள். அப்போ இயேசு மரித்து பிறகு 40 நாள் என்ன செய்தாருங்க? அவர் நம்ம பூமியிலே உலாவி கொண்டிருந்து அதன் பிறகு எடுத்துக்கொள்ளப்பட்டு 10வது நாள் தான் எது வருதுங்க? பெந்தேகோஸ்தே நாள் வருது. அந்த 10 நாள் அவங்க காத்திருக்க வேண்டியது வருது. காத்திருக்க வேண்டியது. அதே போல இவர்களும் 10 நாள் காத்திருக்க வேண்டியது வருது. ஆமா. அப்போ இந்த பண்டிகைகளும் புதிய ஏற்பாட்டின் நிழலாட்டமாய் பண்டிகைகள் இருக்குது. அதன் பிறகு 5வது பண்டிகை தான் எக்கால பண்டிகை. அப்போ என்ன அர்த்தம்? 3 பண்டிகை, அதாவது 4 பண்டிகையின் அந்த நிழலாட்டங்கள் முடிந்து விட்டது. இப்போது 5வது பண்டிகை ஆகிய எக்கால பண்டிகை நடக்க வேண்டும். அவங்க நடத்திட்டாங்க, அது வேற. ஆனால் இப்போ ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு பார்க்கணுனாக்கா எக்கால பண்டிகைக்காக நாம் என்ன செய்கிறோம்? எதிர்பார்க்கிறோம். அப்போ எக்கால பண்டிகை வரும்பொழுது அந்த நாள் எந்த நாள்ன்ட்டு யூதருக்கே தெரியாது. காரணம் என்ன? இப்போதும் கூட நம்முடைய முகமதிய சகோதரர்கள் ஒரு பண்டிகை கொண்டாடும் போது அந்த நிலவு இருக்கு இல்லையா, ரம்ஜான் கொண்டாடும். ஆமா, அதை பார்த்துட்டு அவங்க கொண்டாடும் போது அவங்களுக்கே எந்த தேதின்ட்டு தெரியாது. ஒருவேளை 23 24 தெரியாது. அந்த பிறை என்று சொல்றாங்க இல்லையா, அதை பார்த்த பிறகுதான் இன்னைக்கு தான் அப்படின்னு. அதுதான் சில நேரத்தில் ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் ஹாலிடே விட்டாலும் அவங்க அதை அன்னைக்கு அந்த நிலா அவங்கள வரலனாக்கா அவங்க கொண்டாடாம அடுத்த நாள் கொண்டாடி இருக்காங்க. அதனால இல்ல ஒரு நாள் முன்ன கொண்டாடி இருக்கிறாங்க. அந்த எக்கால பண்டிகை நடத்தும் பொழுது யூதர்களுக்கே தெரியாது அந்த நாளையும் அந்த நாளிகையும். அதே போலதான் இப்ப எக்காலம் துணிக்கும் அந்த நாள் நமக்கே இப்ப என்ன செய்யாது? தெரியாது. அந்த ரகசியத்தை தான் நாம் என்ன செய்யணும்னு கேட்டா தெரிந்து கொள்ளணும். அதனாலதான் நான் ஏற்கனவே சொன்ன ஒரு வார்த்தையின்படி யோபு 24 முதலாவது வசனத்துல சர்வவல்லவருக்கு காலங்கள் மறைக்கப்படாதிருக்க இப்போ அவரை அறிந்திருக்கிறவர்கள் அவர் நியமித்த நாட்களை அறியாதிருப்பது எப்படி? அப்போ அதை தான் இப்ப என்ன செய்யறோம்? தேடிட்டு இருக்கோம். அப்போ அவர் எப்போ வர போறாருன்னு தெரியாது. அதை தேடி தெரிஞ்சுக்கணும்ன்றது பெரிய விஷயம் கிடையாது. நாம ஆயத்தமாகணும், அதுதான் ரொம்ப முக்கியம். கண்டிப்பா. அதே நேரத்தில் மற்றவர்களை ஆயத்தப்படுத்தணும், அதுதான் நம்முடைய வேலையா இருக்கு. உட்கார்ந்துக்கிட்டு நம்ம ஆராய்ச்சி பண்றதை காட்டிலும் மற்றவர்களை ஆயத்தப்படுத்தி அவருடைய வருகைக்கு தகுதிப்படுத்த வேண்டிய சூழ்நிலைக்குள்ளே நாம் இருக்கோம். கொரிந்தியர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 9-16 நாம் வாசிக்கலாம். எழுதியிருக்கிறபடி தேவன் தமிழ் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். மனுஷனில் உள்ள ஆவியே அன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான்? அப்படி போல தேவனுடைய ஆவினே அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றோம். அவைகளை நாங்கள் மனுஷ ஞானமாய் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குறைகளோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். ஜென்ம சுபாவமான மனுஷனோ
தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ள மாட்டான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறதானதால் அவைகளை அறியவும் மாட்டான். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். ஆனாலும் அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. சொல்லுங்க. அதுதான் ஆவியானவர் வேதத்தில் ஊழியக்காரர்களுக்கு மறைக்கிற ஒரு காரியம் இல்லை. ஆனால் நிதானித்து பார்க்கணும். நிதானித்து பார்க்காத மற்றவர்கள் சொல்லுறதோ இல்லை யூடியூப்பில் பார்க்குறதோ இல்லை அடுத்தவங்களுடைய செய்தியை பார்த்து தேவையில்லாத ஒரு காரியத்தை சொல்லி ஜனங்களை பயப்படுத்துறதோ, ஜனங்களை தேவையில்லாத ஒரு காரியத்தை செய்ய வைக்கிறதோ, இன்னொன்று சம்மந்தமில்லாத இந்த காலத்துக்கான செய்திகள் சபைகளில் நடக்கிறதும் ரொம்ப தேவனுக்கு விரோதமான ஒரு காரியமாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா ரொம்ப முக்கியமாக என்ன அப்படின்னா, பைபிள் சொல்லுகிறபடி எல்லா காரியமும் நம்முடைய காலங்களில் நிறைவேறி வருகிறத நம்மளால் பார்க்க முடியுது. டிசோசா பாஸ்டர் பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போ நோவாவின் காலத்தில் அவர் பிழைக்குள் செல்லும் நாள் மட்டும் அந்த காரியங்கள் எல்லாம் நடந்தது. அப்போ அதே போல் மனுஷகுமாரன் வரும் நாட்களிலே நடக்கும் என்பதை இயேசு கிறிஸ்து சொன்னார் அப்படின்றத. இப்போ பாஸ்டர் உதயகுமார் அவங்க என்ன கேட்டாங்க அப்படின்னு சொன்னாக்கா, எப்படி அந்த நாள் நமக்கு தெரியும் அப்படின்னா, இன்னொரு இடத்துலையும் ஆண்டவர் சொல்கிறார். அதாவது யோவான் 15ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னாக்கா, நான் எப்படி அதாவது நீங்கள் என் ஊழியக்காரராக இருந்தீங்கன்னா எஜமானன் என்ன செய்கிறான்றது உங்களுக்கு தெரியவே தெரியாது. ஆனால் நான் உங்களை என் ஊழியக்காரனாய் அழைக்கவில்லை, என் சிநேகிதனாய் உங்களை அழைத்தேன் அப்படின்றார். அப்போது rather to be a servant of God, better to be a friend of God. அதாவது 15-16 அந்த வசனத்தை வாசிங்க. யோவான் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுகிறதில்லை, ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதர் என்பேன், ஏனெனில் என் பிதாவிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். இப்போ எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு அறிவித்தேன். யார்கிட்ட கேள்விப்பட்டதை? என் பிதாவிடத்தில். பரிசுத்த ஆவியானுடைய என்ன வேலை? அவர் இயேசு சொல்றது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார். அப்போ அறிவிக்கிறார் அப்படின்னா நம்ம தேவனுக்கு சிநேகிதராக இருந்தோம்னா, ஏன்னா ஆபிரகாம் தேவனுக்கு சிநேகிதனாக இருந்தார் என்று ஆபிரகாம் சொல்லலை, ஆண்டவர் சொல்கிறார். என் சிநேகிதனாக ஆபிரகாமுக்கு எப்படி மறைப்பேன் அப்படின்ட்டு சோதம் குமாரம் அழிக்க வேண்டியதை சொல்கிறாரு. ஆபிரகாமுக்கு தூதே அனுப்ப முடியாது, ஏன்னா இவர் இருக்கிறது வேற இடம், அவர் இருக்கிறது வேற இடம். இப்போ இருக்கிறன்னா ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க. ஃபோன் பண்ணி உடனே லோத்துக்கு ஃபோன் போட்டு, லோத் என்னப்பா நடக்குதாங்க, இந்த மாதிரி தேவ தூதரங்க வந்திருக்கிறாங்க, நீ எங்கே உக்காந்து இருக்கிற அப்படின்னு கேட்டிருப்பார். அப்போ அந்த முறையே கிடையாது. ஆனால் தேவ தூதர்கள் ஆபிரகாமுக்கு அறிவித்தவர்கள் இங்கே மறைஞ்சாங்க, அங்கே வந்துட்டாங்க. இவர் திருமுக வாசலில் உக்காந்துக்கிறாரு, வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறார். அந்த மாதிரி ஆபிரகாம் ட்ராவல் பண்ண முடியாது. அந்த டைமில் அவங்க ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஆபிரகாமுக்கு சொல்லிட்டு தான் அவர் அதை செய்கிறார். ஆபிரகாம் கட்சி வைக்க கெஞ்சி பார்க்குறார், 10 நீதிமான் இல்லை, அதனால் அழிவுக்கு உட்பட்டது. அந்த புகை வானத்தை நோக்கி போகிறத ஆபிரகாம் பார்க்குறாரு தூரத்துலேருந்து. பைபிளில் சொல்லுது அந்த புகை போகிறத ஆபிரகாம் பார்த்தாருன்னு. அப்போ எதுக்காக ஆண்டவர் சொல்லணும்னா, என் சிநேகிதனாகி ஆபிரகாமுக்கு அதை மறைப்பேனும். இப்போ நமக்கு உலகத்தில் டிகிரிங்க கிடைக்கிறத பார்க்கலாம், பட்டங்க கிடைக்கிறத பார்க்கலாம், நம்ம ஊழியக்காரர் என்ற நிலைமையிலிருந்து சிநேகிதன் என்னக்கூடிய நிலைமைக்கு நாம் தேவனோட மாறும்போது அவர் எல்லாவற்றையும் நமக்கு தெரியப்படுத்துவதற்கும், தெரியப்படுத்துகிற காரியத்தை எனக்கு தெரியும் என்பதை தேவனுடைய சிநேகிதன் ஒருவரும் மேன்மை பாராட்டவே மாட்டான். ஒரு ஃப்ரெண்டு நான் என்னான்றது நமக்கு தெரியும். அதாவது ஒரு ட்ரூவாக ஃப்ரெண்டாக இருக்கிறவன் எப்படிப்பட்ட காரியத்திலும் அவன் துணை நிற்கக்கூடியவனாக இருப்பானால் கான்ஃபிடென்ட்டாக எந்த காரியத்தை குறித்து அவன் என்ன பண்ண மாட்டான், மேன்மை பாராட்டவே மாட்டான். அவன் எச்சரிப்பு அடைவான், எச்சரிப்பு பெறுவான், அவன் தொடர்ந்து தனக்குரிய காரியங்களில் செயல்படக்கூடியவனாக இருப்பான். அப்போ இந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிறாரு, பிதா இடத்துல நான் கேள்விப்பட்டதை எல்லாவற்றையும் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். ஆவியானவரை குறித்து சொல்கிறாரு, அவர் சுயதனமாக ஒன்றும் பேசாமல் அவர் கேள்விப்பட்டதையே உங்களுக்கு அறிவிப்பார். அப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, இது தெரியாதா, ஆண்டவர் வருது தெரியாதுன்னா கண்டிப்பாக தேவனோட சிநேகிதனான நிலைமையில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் தேவன் தெரியப்படுத்துவார். தெரியப்படுத்துவதற்கு காரணம் என்ன? ஆயத்தப்படுவதற்காக. ஆயத்தமாக இரு அப்படின்னு. இன்னைக்கு ஒன்று இப்போ நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கிறோம்,
அடுத்த 5 நிமிஷத்தில் நம்ம உயிரோடு இருப்போமான்னு நமக்கு தெரியாது. இப்போ சமீபத்தில் தமிழ்நாட்டில் ஒரு கார்டியாலஜிஸ்ட் டாக்டர், அவர் டாக்டர் படித்து அதில் ஸ்பெஷலிஸ்டாக கார்டியா படிச்சிருக்கிறார். 26 வருஷம்தான். ரவுண்ட்ஸில் இருக்கும்போது விழுந்து செத்துட்டதாக நியூஸில் வருது. ரவுண்ட்ஸில் இருக்கும்போது கீழே மார்பு பிடிச்சின்னு விழுந்தார், அவர் செத்துட்டார். அவர் டாக்டர் தான். அப்போ உயிர் நம்ம கையில் இல்லை. அவங்க எவ்வளோ படிச்சிருந்தாலும் கர்த்தர் கையில் தான் எல்லாமே இருக்குது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்படி இருக்கிறன்னா நம்ம மரித்தாலும் கிறிஸ்துவுக்குள்ளே மரிக்கணும், வாழ்ந்தாலும் கிறிஸ்துவுக்குள்ளே வாழணும். இப்போ இதில் வந்து நம்ம டிபேட் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. இப்போ என்ன அப்படின்னா, அந்த நாள் எப்போனா வரட்டும், நம்ம ஆயத்தமாக இருக்கோமே. அதனால் நமக்கு என்ன பிரச்சனை? இப்போ ஏன் பயப்படும்? எரேமியா 30:7 ஐயோ அந்த நாள் பெரியது, அதை போலத்த நாள் இல்லை, அது யாக்கோபுக்கு இக்கட்டு காலம், ஆனாலும் அவன் அதற்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவான். அதுதான் ஜாக்கப்ஸ் ட்ரபிள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு எரேமியால தான். ஆண்டவர் ரட்சிப்பார் இல்லையா? அது வந்து நம்மளுக்கு குறித்து சொல்ல, இட் இஸ் கன்சர்ன் இஸ்ரேல், இட் இஸ் நவர் கன்சர்ன் அபவுட் அஸ். அது வந்து குறிப்பாக யாக்கோபுக்கு சொல்லப்பட்டது. இட்ஸ் ஜாக்கப் ட்ரபிள்னா பிரத்யேகமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லப்பட்டது. அவங்களுக்கு வர ஆபத்துக்கு முன்னே அவங்கள கர்த்தர் ரட்சிக்கிறார். ஏன்னா 3 வருஷ காலத்தில் அவங்கள கொண்டு போய் ஒரு கண்மலைக்குள்ளே வைக்கிறார். உலகத்தையே அந்தி கிறிஸ்து ஸ்கேன் பண்ணாலும் அவங்க இருக்கிற இடத்த அவனால் ஸ்கேன் பண்ண முடியாத அளவுக்கு அவங்களுக்கு பாதுகாப்பு கட்டளை இடுவேன்னு சொல்லி வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஆண்டவர் ரொம்ப தெளிவாக பேசியிருக்கிறார். இப்போது வருகையை குறித்து நம்ம 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரத்தில் பவுல் 13ஆம் வசனத்தில் தான் அழகாக சொல்கிறார். சொல்லி முடிச்சுட்டு 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம், சகோதரரே, இவைகள் நடக்கும் காலங்களையும் சமயங்களையும் குறித்து உங்களுக்கு எழுத வேண்டியது இல்லை. இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்கள் நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். சமாதானமும் சௌக்கியமும் உண்டென்று அவர்கள் சொல்லும் பொழுது கர்ப்பவதியானவர்களுக்கு வேதனை வருகிறது போல அழிவு சடுதியாய் அவர்கள் மேல் வரும், அவர்கள் தப்பி போவதில்லை. சகோதரரே, அந்த நாள் திருடனை போல உங்களை பிடித்து கொள்ளத்தக்கதாக நீங்கள் அந்தகாரத்தில் இருக்கிறவர்கள் அல்லவே. நீங்கள் எல்லோரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே. ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் விழித்து கொண்டு தெளிவாய் இருக்க கடவோம். தூங்குகிறவர்கள் இரவிலே தூங்குவார்கள், வெறி கொள்ளுகிறவர்கள் ராத்திரியிலே வெறி கொள்ளுவார்கள். பகலுக்குரியவர்களாகிய நாமோ தெளிந்தவர்களாய் இருந்து விசுவாசம், அன்பு என்னும் மார்க்கவசத்தையும் ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலை சீராவையும் தரித்து கொள்ள கடவோம். ஆமென். அப்போ இந்த வசனத்துல வந்து நம்மளுக்கு தெளிவாய் சொல்லப்படுகிறது, எப்பனா வரட்டும். இப்போ நீங்க கேட்குற கேள்வி 23ஆம் தேதி செப்டம்பர் ஆண்டவர் வராரா அப்படின்னா நம்ம அதை ஆமோதிக்கல. ஆனால் எந்த நேரத்தில் அவர் வரலாம். சில பேர் வந்து நீங்கள் கூகுளில் போய் வாட் கோயிங் டு ஹேப்பன் அப்படின்ட்டு நீங்கள் யூடியூப்லேயே கூகுளில் அடிச்சிங்கன்னா நிறைய பேர் ரேப்சரை பற்றி ஆண்டவர் காட் ரிவீல்டஸ் இப்படி எங்கள் சின்ன பிள்ளைகளுக்கு பேசினாரு, இவங்க பேசினாருன்ட்டு சொல்லி எல்லாம் சொல்கிறாங்க. பட் எதுவாக இருந்தாலும் நாம் அதை ஆமோதிக்கிறதுக்கு இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சி வைக்கல. இயேசு சொன்னது நிச்சயமாய் நடக்கும். அடையாளங்கள் நடந்து கொண்டிருக்கிறது நம்ம காலகட்டத்தில் கண்ணால் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா ஆண்டவரே டைமே சொல்லியே, ஆண்டவரே நேரத்தை குறிக்கலையே. இப்போ இன்னொருத்தர் எனக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினார் இந்த டைமுக்குள்ள, இந்த தேதிக்குள்ள, இந்த மாதத்துக்குள்ள வருவார் என்பது தவறு. அது வேதத்துக்கு புறம்பானது. நம்ம ஆயத்தமா இருக்க வேண்டும். அதுதான் சொல்லுகிறது. சகோதரரே, இவைகள் நடக்கும் காலங்களையும் சமயங்களை குறித்து உங்களுக்கு எழுத வேண்டியதில்லை. இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்கள் நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். அப்போ ஆண்டவர் வந்து எப்படி இது நடக்கும், எப்படி ஒரு மனுஷனுக்கு ஆக்சிடென்ட் ஆகும் நம்மளுக்கு தெரியாது. ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட், நொடி பொழுதுல நம்ம மறுரூபமா நம்ம ரெடியா இருந்தா நம்ம ஏன் பயப்படணும்? நம்ம ஆயத்தமா இருந்தா நம்ம பயப்பட வேண்டியது இதே இல்லையா? நொடி பொழுதுல நம்ம இமைப்பொழுது மறுரூபமாகி. இல்லை, இப்போ என்ன பிரச்சனைங்க எல்லாருக்கும், நம்ம ரெடியா இருக்கிறோமான்ற கவனம் அவங்களுக்கு இல்லை. அதாவது மத்திய எழுதின சுவிசேஷம் 24ஆவது அதிகாரம் 29வது வசனத்திலிருந்து 31வது வசனத்தின் வரையிலும் பார்க்கும் பொழுது, அப்பொழுது மனுஷகுமாருடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்களின் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். அப்போது அங்கே சொல்லப்பட்டிருக்குது என்னன்னு கேட்டால், வல்லமையோடு மகிமையோடு கூட
அதுக்கு கீழே இருக்க வசனத்தை எல்லாம் பார்த்தா தேவதூதர், தேவ எக்காலும், மேகங்கள் அப்படின்ட்டு இயேசு சொல்கிற மாதிரியே அங்கே தெஸ்லோனிக்கேர்லேயும் 1 தெஸ்லோனிக்கேர் 4:16 அதே வார்த்தைகள், வல்லமையோடும் மகிமையோடும் தேவதூதர் தேவ எக்காலத்தோடு கூட மேகங்கள் மேல் வருவார் என்று சொல்லிட்டு, மறுபடியும் நீங்கள் மத்தேயு சுவிசேஷத்தில் பாருங்கள், அதே காரியத்தை இயேசு சொன்னாலும் அவர் சொல்கிறது என்னன்னு கேட்டால் அடுத்து எச்சரிக்கிறார். 42வது வசனம், மத்தேயு 24:42 விழித்திருங்கள். அப்படி வர்றதுனால விழித்திருங்கள். 44வது வசனத்தை பாருங்க போது ஆயத்தமாயிருங்க. அதுதான் ஃபஸ்ட். இப்போது என்ன பிரச்சனைனா, இந்த செய்திகள்லாம் கேட்கும் போது ஏன் பயம் வருதுன்னு நான் கேட்குறேன். எதுக்கு பயம் வருது? இல்லை, இப்போ நோவாக்கிட்ட ஆண்டவர் வந்து சொன்னோன்னு நோவா எந்த ஃபீலிங்கை பண்ணலையே. ஏன்னா உலகத்தில் ஃபஸ்ட்டு ஆண்டவரே வந்து டைரெக்டாக ஒரு தேவ மனுஷங்கிட்ட பேசுகிறார். அவர் தேவ மனுஷனான்றது ரெகக்னைஸ் அவருக்கே தெரியாது. நிறைய பேர் இருந்தாங்க. நிறைய பேர் இருந்தாங்க. மித்துசலாம் உயிரோட கொடுத்தா இருக்கு. ஆமாம், 150 கோடி மக்களுக்கு மேலே இருந்திருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க இப்போ வேத பண்டிதர்கள். அப்போ அந்த ஒரு மனுஷன் மட்டும் நீதிமான உத்தமனாக இருந்தான், தேவனோடு நடந்திருந்தான் அப்படின்றதெல்லாம் ரொம்ப அழகாக சொல்லுது. தேவன் அழகாக வர்றாரு, அவர்கிட்ட பேசுகிறாரு. அவருக்கு எச்சரிப்பு வந்த உடனே அவர் தன்னுடைய குடும்பத்தை ஆயத்தப்படுத்துறாரு. அவருடைய சரித்திரத்தை படிக்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது. அவர் சொன்ன வார்த்தைக்கு வந்து அவர் மனைவி கீழ்ப்படுகிறாங்க, அவங்க பிள்ளைகள் கீழ்ப்படுகிறாங்க, மருமக்கள்மார்கள் கீழ்ப்படுகிறாங்க. அந்த பேழை கட்டுறது ஆமா வேற வேற ஸ்டேஜ். ஃபர்ஸ்ட் மனைவி, ஆமா, அதுக்கப்புறமா 20 வருஷத்துக்கு அப்புறமா, அதாவது 480 இந்த திட்டம் வந்து சொல்லப்பட்டாலும் 500வது வருஷத்துல தான் பிள்ளைகள் பிறகுறாங்க. ஆமா, அவங்க வளர்க்குறாங்க. நெக்ஸ்ட் ஸ்டேஜ் அவர்களும் இவருக்கு கீழ்ப்படுகிறாங்க. அதுக்கப்புறமா மருமகன் வராங்க 30 வருஷத்துக்கு அப்புறம், அவங்களும் கீழ்ப்படுகிறாங்க. எல்லா ஸ்டேஜ் ஜனங்களையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டியை நோவாக்கு கர்த்தர் கொடுத்தார். அவ்வளோ பெரிய வயசுல கூட அவர் சொன்ன வார்த்தைக்கு எல்லாமே கீழ்ப்படுகிறாங்க. அதே சமயத்தில் அந்த பேழை கட்டும்போது எல்லா ஜனங்களுக்கும் அவர் சொல்லியிருப்பார், சொல்லாது இல்லை, சொன்னாரு. ஆனால் பைபிள் வசனம் 1 பேதுருல சொல்லும் பொழுது கீழ்ப்படியாத போனார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. நிறைய பேர் நோவாவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியல சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்றது யோசித்துட்டாங்க. ஆனால் ஆண்டவர் பிரத்யேகமாக அவர் இடத்துல பேசியிருந்தார். இல்லை, இப்போ இந்த சம்பவத்தை ஏன் ஆண்டவர் தம்முடைய சீஷர்களுக்கு கொண்டு வர்றார்? ஆமாம், இதை நம்ம ரொம்ப யோசிக்க வேண்டியதாக இருக்குது. அதாவது ஏறக்குறைய 4000 வருஷத்துக்கு அப்புறமா கொண்டு வர்றாரு அந்த விஷயத்தை. இந்த சம்பவம் வந்து ஏன் கொண்டு வர்றாருனாக்கா, யூதர்களுக்கு கண்டிப்பாக இந்த செய்தி எல்லாம் தெரியும். ஏன்னா அவங்க எல்லாம் படிச்சிருப்பாங்க. மோசே தாத்தா வந்து எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டு போயிருக்கிறாரு, அதெல்லாம் அவங்க படிச்சிருப்பாங்க. அப்போ படிச்சிருந்ததுனால தான் இவங்களுக்கு சொன்னால் புரிஞ்சுக்குவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா ரொம்ப அழகாக எளிமையாக தான் பேசுகிறார். நிறைய காரியங்கள் அவர் சொல்லும் பொழுதெல்லாம் அவங்க புரிஞ்சுக்கிற வண்ணமாக காரியங்களில் தான் இந்த இடத்துல பேசுகிறார். அதுக்கு தான் மேலே ஐயா சொன்னது போல் 27, 28, 29 பார்க்கும் பொழுது பகிரங்க வருகையை தான் அது சொல்லுது. பகிரங்க வருகையில் தான் இப்படி எல்லா காரியங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லுது. அந்த வருகை குறித்து தான் அதை அந்த இடத்துல சொல்றார். ஆனால் இங்கே வந்து ஏன் நோவா குறித்து மட்டும் சொல்றார்? இப்படி நோவாவுக்கு சொல்றதை விட ஆண்டவர் எல்லாருக்கும் சொல்லியிருந்த ஒரே நிமிஷத்தெல்லாம் மனம் திரும்பி இருப்பானுங்களே. ஆமாம், எல்லாரையும் நேசிக்கிற தெய்வம் ஒரே டைம்ல தரிசனமாகி நான் தானாப்பா தெய்வம் எல்லாம் என்ன பின்பற்றுகின்ற ஒரு டைம் அவர் சொல்லியிருந்தாருன்னா உலகம் டோட்டலா மனம் திரும்பி இருப்பானுங்க. ஆனா ஒரே ஒரு தெய்வ மனுஷன் நன்மையையும் தீமையையும், ஆமா, வாழ்வையும் சாவையும் விசாலமான வாசலையும் இடுக்கமான வாசலையும் நமக்கு முன் வைக்கிறாரு. ஆமா, சூஸ் பண்றது நம்மது. அதுதான் ஆண்டவர் மனுஷனுக்கு கொடுத்த ஒரு ஸ்பெஷாலிட்டி சொல்லியிருப்பாரு. ஆனா அவரு மனசு வச்சா இப்ப கூட மாத்த முடியும். ஒரே ஒரு மனுஷன் தேவனோட நடந்த ஒரே காரணத்துக்காக அவன் உத்தமன நீதிமானா இருந்தபடினால அவங்கிட்ட மட்டும் பேசுறாரு ஆண்டவர். அவங்கிட்ட மட்டும் பேசி இவன் மூலியமா செய்தி எல்லாருக்கும் போகணும். அதுதான் ஆண்டவர் விரும்பினார். அப்படிதான் செய்தி கொடுத்தாரு. ஆனா யாருமே எச்சரிக்கப்படலை, கீழ்ப்படியும் இல்லை. ஆனா இவன் எச்சரிக்கப்பட்டா, இவன் கீழ்ப்படிந்தா, பேழையை உருவாக்கினா, பாதுகாக்கப்பட்டான். அதே போலதான் இன்றைக்கு இந்த எடுத்துக்கொள்ளப்படுதல் அந்த ரகசிய வருகை அப்படிதான் இருக்கும். ரகசிய வருகை அப்படின்றதாவே ரகசியம் ஏன் சொல்றேன்னா, யார் தேவனுக்கு பிரியமா இருக்கிறானோ அவனுக்கு தான் தேவன் தன்னுடைய ரகசியத்தை சொல்லுவார். இப்ப நீங்க சொன்னீங்க ஆபிரகாம் தேவனோடு நடந்து தேவனுக்கு சிநேகிதனா இருந்தபடினால ரகசியம் அவங்ககிட்ட இருந்துச்சு. அதே சமயத்தில் இன்னொரு பதத்தையும் ஆண்டவர் அந்த இடத்துல சொல்றார், ஆபிரகாம் ஒரு தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்றார். ஏன்னா தீர்க்கதரிசிகள் இடத்துல ஆண்டவர் தன்னுடைய ரகசியத்தை வச்சிருப்பார். அவர் அங்க என்ன யோசிக்கிறாரோ
அது அவன் இருதயத்தில் அங்கே வந்துடுது. வந்துடுது. ஏன்னா தேவனுடைய வாயா தேவனுடைய நாவா செயல்படுறவன் தான் தீர்க்கதரிசி. தீர்க்கதரிசி ஒரு சாதாரணமான மனுஷன் கிடையாது. அவன் தீர்க்கதரிசியுடைய வேலை வந்து எப்பவுமே தேவன் என்ன சொல்லுவாரோ அதை தான் அவன் கேட்டுட்டே இருப்பான். மக்களுக்கு அவன் வந்து தேவனுடைய வார்த்தையை தான் கொண்டு போய் கொடுப்பான். தேவனுக்கும் மனிதர்களுக்கும் மீடியேட்டர் மட்டும் கிடையாது. அதுதான் ஒரு எக்ஸாம்பிள். என்னன்னாக்கா அந்த ராஜா யோசிக்கிறத இஸ்ரவேலில் இருக்கிற இவன் உட்கார்ந்து அவன் படுக்க அறையிலே பேசக்கூடியதையும் இவனுக்கு தெரியப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை எலிசாவுக்குள்ள கர்த்தர் வைத்திருந்தார். ஆமா, அதாவது தேவனுடைய இருதயத்தை போன்றவனே தான் தீர்க்கதரிசி. ஆமா, சுருக்கமா சாதாரணமான இதில் தேவனுடைய இருதயத்தை போன்றவனே. அவர் என்ன அங்க அசைவு இது ஆகுதுன்னா அந்த அசைவு இவனுக்கு வந்துடும். அவ்வளோ அக்குரேட்டா செயல்படக்கூடியவர்கள் தான் தீர்க்கதரிசி. சாதாரண இருக்கணும். ஆமா, தேவனோட இணைந்திருக்கணும். ஆமா, கான்ஃபிடென்ட்டோட இணைந்து. சும்மா ஒரு கால் நடந்துட்டு வர அவன் சத்தத்தை கேட்ட உடனே சொல்றான், யெரொபெயாமின் மனைவியே வா, ஏன் வேற மனுஷன் மாதிரி ஆக்ட் பண்ண உள்ள வரேன்னு சொல்றான். அந்த அளவுக்கு சென்சிபிளா செயல்படக்கூடியவன் தான் தீர்க்கதரிசி. அப்படிதான் ஆண்டவர் வந்து தேவனோடு இருக்கிற ஒரு மனுஷனுக்கு ரகசியத்தை கண்டிப்பா சொல்லிடுவார். இப்போ ஏசப்ப சொல்றாரு, இந்த நாளிகையிலும் பிதாவை தவிர ஒருத்தருக்கு தெரியாதுன்றது அவர் சொல்றாரு. ஏன்னா அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் அவர் சொல்லிடுறாரு. உதாரணமா எனக்கு ஒரு சின்ன ஒரு காரியம் என்னன்னாக்கா, சிம்சோனுடைய சமூகம் எல்லாருக்கும் தெரியும். சிம்சோன் வந்து அழகா ஒரு விடுகதை சொல்லுவார். இது இந்த நாட்டுக்குள்ள விடுகதையா நீங்க சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிது. பச்சைக்கருண்டத்துல இருந்து பச்சானம் கிடைச்சது அப்படின்ற ஒரு அழகான ஒரு காரியத்தை சொல்லுவார். அதை யாராலுமே சொல்ல முடியறதில்ல. கடைசியில் அவங்க மனைவி கூட இவர்கிட்ட கேட்குது, சொல்றதில்லைன்னு சொல்லிடுறாரு. கடைசியில் அந்த அம்மா அழுகுறாங்க. அழுது கேட்ட பிறகு ரகசியத்தை சொல்லி போடுறாரு. ஏன்னா அவங்க பெலிஸ்தர்கள் இடத்துல குற்றத்தை கண்டுபிடிக்கணும், அவங்கள பழி வாங்கணும்னு தேவனுடைய திட்டம் இருந்துச்சு. அதுக்காக ஆண்டவர் இதை பயன்படுத்துறாரு. அப்போ ஒரு சாதாரண ஒரு பொண்ணுகிட்டே அவர் மறைச்ச அந்த ரகசியத்தை சொல்லிட்டார். எனக்கு ஏசப்பாவுக்கு மனைவியா இருக்கிறது தான் சபை. ஆமா, அப்ப சபைக்கு கண்டிப்பா ஆண்டவர் ரகசியத்தை சொல்லாது இருக்க மாட்டார். இது ஒரு நல்ல பாயிண்ட். கண்டிப்பா அந்த ரகசியத்தை கண்டிப்பா தெரியப்படுத்தும். ஏன்னா கர்த்தருக்கு பயப்படுற இடத்துல ரகசியம் இருக்குதுன்னு பைபிள் சொல்லுது. கர்த்தரோட பேசுகிற ஒருத்தரோட மல்கியா 2:16 சொல்லுது, கர்த்தருக்கு பயந்த ஒருத்தனோட ஒருத்தர் பேசும்போது ஒத்து கவனிக்கிற தேவன் மட்டும் இல்ல, தன்னுடைய ரகசியத்தை பயப்படுறவனுக்கு சொல்லிடுறாரு. அவர் மறைக்கிறது கிடையாது. வந்ததே சோதம் குமார பட்டணத்தை அழிக்கிறதுக்கு தான். உள்ளே வச்சுட்டு இருக்கிறவர் இவர்கிட்ட உக்காந்தாரு, சாப்பிட்டாரு, எல்லாமே பேசிட்டு போகும்போது தலையை சொல்ற நம்ம சரீரம் ஏதோ ஒன்று மறந்துட்டோம் சொல்றேன் அது மாதிரி சொல்லிட்டு போயினே இருக்கிறாரு. எவ்வளவு அழகாமா ஆண்டவர் சொல்லிட்டு போயினே இருக்கிறாரு. உனக்கு எப்படிப்பா நான் சொல்லாத மறைக்கிறது? ஆமோஸ் 3:7 கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசி ஆகிய தம்முடைய ஊழியக்காரர்களுக்கு தம்முடைய ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யார். நம்ம தம்முடைய ஊழியக்காரர்களுக்கு எதையும் மறைக்காம. என்னன்னா நம்ம ஊழியக்காரன் இருக்கணுமே. ஆமா, அதுதான் முக்கியம். அதாவது ஊழியக்காரனா இருக்கணும். ஊழியக்கார போர்வையில் இருக்கிறது இல்லை, அவருடைய சத்தத்தை கேட்கறவங்களா இருக்கணும். ஆமா, இன்னைக்கு பாஸ்டர் ரொம்ப ஜென்ரலாகவே பாஸ்டர் டிசோஸ் அவங்களை இன்டரப்ட் பண்ணல, பட் வந்து ரொம்ப ஜென்ரலாகவே என்ன ஆகிட்டு இருக்குதுன்னா, தேவ பிரசன்னத்தில் உட்காந்து தேவனுடைய வார்த்தைகளை கொண்டு வந்து ஆண்டவர் பேசுகிறத ஜனத்தோட பேசுகிறத பார்க்கலாம். யூடியூப்பை பார்த்துட்டு கூகுளை பார்த்துட்டு சாட் ஜிடிபியில் வந்து செய்திகளை எடுத்துகிட்டு பாயிண்ட்டாக பேசிட்டு போகிறவங்க தான் இன்றைக்கி நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்போ ஜனங்களுக்கு என்ன இருக்குது, அந்த மாதிரி விஷயத்தை கேட்கறதுக்கு தான் அவங்களுக்கு இருக்குது தவிர, ஆண்டவர் மனசிலிருந்து என்ன பேசுகிறார், என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார், அப்படி பேசக்கூடியவர்களை அதிகமாய் வியூ பண்ணுறதுக்கு வர்றதில்ல. அவங்களுக்கு அதிகமான ஜனங்களும் பின்னாடி பின்பற்றுகிறது இல்லை. ஆனால் யார் வந்து சும்மாவே கண்ணை மூடிக்கிட்டு நீ இப்படி இருப்ப நீ அப்படி இருப்ப அப்படின்னு அப்படி ஆகிறாங்களே இல்லையோ, அவங்களுக்கு மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது. அது இன்றைக்கி அப்படிப்பட்ட காரியம் தான் நம்ம காலத்தில் பயங்கரமாக வெளிரங்கமாக நடக்குது. என்ன வேணும்? தற்காலிகமான சுகம் வேணும். ஏன்னா நான் என்ன சொல்கிறேன், உலக வாழ்க்கையே ஒரு தற்காலிகமான இடம் தான், நிரந்தரமானது இல்லை. நம்ம பேருக்கு சொல்லலாம் சொந்த வீடு கட்டுக்கிறோம், சொந்தமே இல்லைங்க. நமக்கு எதுவுமே சொந்தம் இல்லைங்க. நம்ம அது ஒரு பேச்சு முறையில் சொல்லிடுறோம் சொந்த வீடு அப்படின்னு. கிடையாது. நமக்கு சொந்த வீடு அங்கே இருக்குது, அவர் கட்டியிருக்கிறாரு. நம்ம இது வந்து ஒரு ட்ராவல் தான். ஏன்னா நான் ஒரு வசனத்தை படித்தேன் பாஸ்டர், பைபிளில் படித்து பார்க்கும்போது அந்த இடத்துல சொல்கிறாரு, இஸ்ரவேல் என்னுடைய பூமி, நீங்கள் வந்து இதில் டெனன்ட் ஆக்குறீங்கன்றார். ஆண்டவர் சொல்கிறாரு, இஸ்ரவேல் ஏன் பூமி, இதில் நீங்கள் டெனண்ட்டாக இருக்கிறீங்கன்றார். அந்த வசனத்தை நான் பார்த்தேன், எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அந்த வசனங்கள்லாம் வாசிக்கும் போது ஆண்டவர் எப்படி பேசி வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பைபிளில். இன்றைக்கி அதே தான் நமக்கும்.
அதே தான் நமக்கும் ஆண்டவர் சொல்கிற விஷயம். அதே சுருக்கமாக தெரிஞ்சுக்கனாக்கா, பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது. லேவியராகமம் 25ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை பாருங்களேன். 23ஆம் வசனத்துல, தேசம் என்னுடையதாய் இருக்கிறபடினால் நீங்கள் நிலங்களை அறுதியாய் விற்க வேண்டாம். நீங்கள் பரதேசிகளும் என்னிடத்தில் புறக்குடிகளுமாயிருக்கிறீர்கள். தேசம் என்னுடையது, நிலம் என்னுடையது, இதை நீ விற்கிறதுக்கு கூடாது, நீங்கள் வந்து பரதேசிகளாக இருக்கிறீர்கள். அப்போ அதே தான் இன்னைக்கு நமக்கும், அவங்களுக்கு சொல்லியிருந்தா அதே தான் நமக்கும். இன்னைக்கு வந்து இஸ்ரவேலுக்கு சொல்லப்பட்ட ஆசீர்வாதத்தில் நான் சுதந்திரிக்கிறேன் அப்படின்னா, இஸ்ரவேலுக்கு சொல்லப்பட்ட கட்டளை எல்லாம் எனக்கும் சொல்லப்பட்டது தான். ஆமாம் தானுங்களே? இப்போ அவங்களுடைய ஆசீர்வாதம் எனக்கு வருது அப்படின்னா, அவங்களுக்கு என்னெல்லாம் கர்த்தர் சொன்னாரோ அதெல்லாம் நமக்கு சொன்ன மாதிரி தான். நம்ம என்ன பண்ணுறோம், வெறும் ஆசீர்வாதத்தையே எடுத்துக்கின்னு இதெல்லாம் நமக்கு இல்லை அப்படின்னுறோம். ஏன்னா பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருக்குரியது. யாத்திராகமம் 19 கூட ஆண்டவர் சொல்றார், 5வது வசனம் இதே இதுல, இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கை கொள்வீர்களானால். அப்போ ஆண்டவர் என்ன சொல்றார் பாரு, என் வாக்கையை கேட்டு என் உடன்படிக்கையை கை கொள்வீர் என்றால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தா இருப்பீர்கள். பூமி எல்லாம் என்னுடையது. அவ்வளவுதான், எல்லாம் என்னுடையது. ஏன்னா உருவாக்கினவர் அவர் தானே. ஆமா. அப்போ அவருடைய சொல்ல கேட்டு கற்பனைகளை கை கொண்டா நமக்கு தரார் ஆண்டவர், சுதந்திரித்து கொள்ள கொடுக்கிறாரு. அது ஒரு பெரிய ஒரு பாக்கியமாக இந்த இடத்துல காணப்படுது. அதுதான் இப்போ என்ன அப்படின்னா, பூமி கர்த்தர் ஒரிஜினல் ஓனர் யாருன்னாக்கா ஆண்டவருக்குரியது. இன்னைக்கு வந்து இது எப்பத்துலேருந்து வியாபாரத்தில் தொடங்கினாங்கன்னு தெரில. எந்த செஞ்சுரி வந்து பூமி வந்து விற்பனைக்குள்ளே போனதுன்னு தெரில. அது விற்கப்பட்டு இன்றைக்கி நம்மளும் வாங்க போகிற, எனக்குள்ளே இந்த டாக்குமெண்ட் இருக்குது, அந்த டாக்குமெண்ட் இருக்குது, மதர் டீட் இருக்குது, ஃபாதர் டீட் இருக்குது, எல்லாமே சொல்கிறோம். எல்லாமே இது எனக்குரியது அப்படின்றத சொல்கிறோம். எதுவுமே நமக்குரியது இல்லை. அதனால தான் ஒரு நிகழ்ச்சியில் நான் சொன்னேன், நான் உட்காந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, எனக்குரியதை எடுக்க ஐ எம் கம்மிங் பேக். என்ன ஆண்டவரை, இது ஏன் பூமிப்பா, இதை வந்து கூறு போட்டு விற்றுங்கிறாங்க, விற்கிட்டோம், இவ்வளோ நாள் விட்டுட்டேன், இப்போ ஐ எம் கம்மிங் பேக் டு டேக் மை பொசிஷன். நான் எடுக்க வரேன். ஒருத்தனை என்னை எதிர்த்து நிற்க முடியாது. இன்றைக்கி உலகத்தில் உள்ளவர்கள் பலர் நம்மளை எதிர்த்து நிற்கலாம், ஆனால் அவர் எதிர்த்து நிற்க ஒருவராலும் முடியவே முடியாது. இப்போ ரொம்ப குறிக்க காரியம் போயிருந்தேன். இந்த நிகழ்ச்சியுடைய முக்கியமான காரியம் என்னென்னா, ஒன்று வந்து இப்போ 23ஆம் தேதி வரகன்றது அவங்க சொல்கிறாங்க, அது இருக்கட்டும். அடுத்த நிமிஷம் நம்ம மரிச்சோம்னா எங்கே போக போகிறோம்? கிறிஸ்துவுக்குள் மரிச்சாதானே அங்கே போக முடியும். கிறிஸ்துவுக்குள் மறிக்கலைன்னா நம்ம போக முடியாது. யார் வந்து அடக்கம் பண்ணா என்ன? பிஷப்புங்களே வந்தால் கூட, இல்லை பெரிய பெரிய ஆட்கள் வந்து அடக்கம் பண்ணால் கூட நம்ம வாழ்ந்தா தானே. இப்போது அந்த சார்லி கர்க் என்று சொல்லக்கூடியவரை ஷூட் பண்ணிட்டாங்க. ஷூட் பண்ணதுக்கு காரணம் வந்து அவர் வந்து நிறைய அநீதியான காரியத்தை எதிர்த்தார், எதிர்மறையாக பேசினார். அதனால் வந்து அவருக்கு விரோதமாக எழும்பினவர்கள், அதாவது குறிப்பாக வந்து இந்த எல்ஜிடிபி கம்யூனிட்டி, அதுக்கப்புறமா நீங்கள் பார்த்தீங்கன்னா அபார்ஷன் பண்ணக்கூடாது அப்படின்றத சொன்னார். அவருடைய கருத்து என்னென்னா, 10 வயசு பொண்ணு கர்ப்பம் ஆயிடுச்சுனாலும் தப்பி தவறி நீ வந்து அபார்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா அது உனக்குரியது அல்ல, அது தேவனுடைய சுதந்திரம். அதனால் நீ அபார்ட் பண்ணக்கூடாது. அந்த குழந்தைய பெற்று உன்னால் முடியலன்னு யார்கிட்டனா கொடுத்துட்டு வேலையை பார்த்துன்னு போ, ஆனால் அபார்ட் பண்ணக்கூடாது. இதுக்கெல்லாம் தான் எதிராய் தோண்டி அவரை கொலை பண்ணாங்க. அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது அவங்க சொல்லக்கூடியது. இப்போ உலகம் முழுவதுமே அவர் மரித்த பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா யூகேலையும் சரி, மற்ற ஸ்காட்லாண்டில் சரி, ஜெர்மனில் சரி, மற்ற மிடில் ஈஸ்ட்லேயும் சரி, நிறைய இடங்களில் அவருக்கு சாதகமான கோஷங்களை எழுப்பி, இப்போ அவர் வந்து 10,000 சார்லிக்காக்கு எழுப்பிட்டாங்க அப்படின்னா ஜனம் கோஷம் எடுக்கிறார்கள், பேசுகிறார்கள், எல்லாமே ஒரு பக்கம் நடந்து கொண்டு இருக்குது, ஒரு பக்கம் நடக்குது. ஆனால் என்னுடைய தனிப்பட்ட முறையில் நீங்கள் என்னுடைய கருத்தை கேட்பீங்க அப்படின்னாக்கா, அவர் வந்து நிறைய இயேசு குறித்து பேசியிருக்கலாம், ஆனால் அவருடைய அந்தரங்க வாழ்க்கையை பார்க்கக்கூடிய ஒரே ஒருவர் இயேசு மாத்திரம்தான். நமக்கு தெரியவே தெரியாது. இன்றைக்கி நானும் பாஸ்டர் எல்லாமே இங்கே உட்காந்து பேசுகிறோம், நம்ம எல்லாம் ஊழியக்காரங்க தான். அவங்கவுங்க கொடுக்கப்பட்ட ஊழியங்களை அங்கங்கே ஆண்டவர் எல்லாருக்கும் ஊழியம் கொடுத்தவர் யார்? ஆண்டவர், மனுஷர்கள் அல்ல. அப்போ எல்லாமே அங்கங்கே செஞ்சுட்டு இருக்கிறோம். இப்போ செஞ்சுட்டு இருக்கிற பட்சத்தில் நம்ம அந்தரங்கத்தை பார்க்கிறவர் ஒரே ஒருவர் இயேசு. நீங்கள் சொல்கிறதுனால இப்போ நான் செத்துட்டேன்னு வச்சுங்களேன், சாவுக்கு வரப்போகிற நீங்கள் அவர் இப்படிலாம் பேசுவார், இப்படிலாம் சொல்லுவார், இப்படிலாம் பண்ணுவார்ன்றதை அந்த இடத்துல 4 வார்த்தை நான் அது எடுக்கிற வரைக்கும் பேசிக்கொண்டு தான் இருப்பாங்க. அவங்க பேசுறதுனால நான் பரலோகத்துக்கு போயிட்டேன்றது அர்த்தமும் இல்லை. நம்ம எப்படி இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறோம் என்பதை முடிவு பண்ணுறவர் இயேசு மாத்திரம்தான். அந்த கண்களுக்கு முன்பதா நம்ம உண்மையும் உத்தமமாய் நிற்கிறோமா? இப்போ ஒன்று நீங்கள் பேசுனீங்க, ஃபஸ்ட்டு பேசினப்போ அப்போ நான் உங்களை இன்டர்ஃபியர் பண்ணல. கண்கள்
பார்க்கவில்லை, செவிகள் கேட்கவில்லை, மனசில் தோண்டமும் இல்லை அப்படின்றத நான் தப்பா புரிஞ்சிருந்தேன். எப்படின்னா, என்ன குப்பையிலிருந்து கர்த்தர் எடுத்தார். குப்பையிலிருந்து என்ன எடுத்தார். ஆரம்பத்தில் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்கும் தெரியும், குப்பையிலிருந்து ஒரு பைசாக்கும் பிரயோஜனம் இல்லாத அப்படிப்பட்ட இருந்தது தான் கர்த்தர் இந்த இடத்துல எடுத்துக்கொண்டு வந்து நிறுத்துக்கிறாரு. அவர் தான் நடத்திக்கிட்டு வர்றாரு. எங்க இருக்கிறது எதுவுமே ஒருவேளை இந்த உலக காரியத்துக்காக பேருக்காக இருக்கலாம், ஆனால் எல்லாமே கர்த்தர் கொடுத்தது தான். அப்போது நான் என்ன யோசிப்பேன், அந்த பாடல் பாடும்போது, அந்த பாடல் கன்னடாலையும் இருக்குது, தமிழ்லையும் இருக்குது, பாடுவாங்க. என் கண்கள் காணவில்லை, செவிகள் கேட்கவில்லைன்னு. ஆண்டவரே, இதெல்லாம் நான் ஆரம்ப நாட்களில் நான் பிரமித்து யோசித்து கூட பார்த்ததில்லை, இங்கே கொண்டு வந்து நிறுத்திட்டீங்களே அப்படின்ற அந்த மன யோசனையோட தான் நான் பாடியிருந்தேன், என் கண்கள் திறக்கப்படுகிற வரை. ஆனால் சமீபத்தில் ஆண்டவர் அந்த வசனத்துக்கு நேரம் என் கண்களை திறந்தார். என்ன தெரியுமா, நீ பார்க்கக்கூடிய, நீ உயர்த்தப்பட்டு இந்த உலகத்தில் வைக்கப்பட்ட எல்லாமே அழிந்து போகிற பொருட்கள் தான், எதுவும் உன்னோட கூட வராது. நான் இவைகளை குறித்து உன்னோட கூட பேசவில்லை. நீ இதுவரை பார்க்காதது, இதுவரை கேட்காதது, இதுவரை உனக்கு மனசில் தோன்றாதது, நீ என்னிடத்தில் வரும்போது பார்க்க போகிறாய். அதை தான் கர்த்தர் சொன்னார். தவிர இந்த உலகத்தை குறித்து ஆண்டவர் அந்த வசனத்தில் சொல்லவே கிடையாது. இந்த உலகத்தை குறித்து ஆண்டவர் சொல்லலை. இனி அங்கே பார்க்க போகிறது. அதுதான் நிக்கதேமுக்கு சொல்றாரு. என்ன சொல்றாரு, உலகத்தில் இருக்கிற காரியத்தை சொல்லும் போதே நீ நம்ப மாட்டேன்ற, பரலோகத்தில் இருக்கிற காரியத்தை சொன்ன எங்க நம்ப போறீங்கன்னு கேட்கிறார் யோவான் 3ஆம் அதிகாரத்தில். சரிங்களா? அப்போ இது கடைசி மணி நேரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலகத்தில் பல எச்சரிப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாக வாழ்வதற்கு பிரச்சனை என்ன? பவுலை நம்மளுக்கு சொல்றாரு 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து, அன்றியும் சகோதரரே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையும் நாம் அவரிடத்திலே சேர்க்கப்படுவதையும் குறித்து நாங்கள் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறது என்னவென்றால், ஒரு ஆவினாலாவது வார்த்தையினாலாவது எங்களிடத்திலிருந்து வந்ததாய் தோன்றுகிற ஒரு நிருபத்தினாலாவது கிறிஸ்துவனுடைய நாள் சமயமாயிருக்கிறதாக சொல்லப்பட்டால் உடனே சஞ்சலப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பாட்டால் ஒழிய அந்த நாள் வராது. அதாவது வெளிப்படாத ஒழிய அந்த நாள் வராது. கேட்டின் மகனாகிய அவன் வெளிப்பட வேண்டும், அந்த நாள் வராது. அவன் வராமல், வெளிப்படாமல் அந்த நாள் வராது என்பதாக எழுதப்பட்டிருக்கு. இப்போ கேட்டின் மகன் வெளிப்படுவதற்கு முன்னே ஆண்டவர் தம்முடைய திருச்சபையை தன்னோடு கூட எடுத்து, இப்போ அந்தி கிறிஸ்து உலகத்தில் இருக்கணும். கிறிஸ்து வராருன்னா அவன் ஆல்ரெடி பிறந்து உள்ளே வந்திருக்கணும். அவனுக்கு பவர் மாத்திரம் கொடுக்குறாங்க. அவர் சாதாரண ஒரு மனுஷன், என மனிதன் என்று தான் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. 666 என்ற எண் அது ஒரு மனிதனின் எண் என்று தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் வரக்கூடியவங்க நிறைய பேரை வந்து ஒவ்வொரு நூற்றாண்டிலும் இவன் இருப்பானா அவன் இருப்பானான்னு. ஆனால் இயேசு கிறிஸ்து இருந்த போதே அந்தி கிறிஸ்துவின் ஆவி வந்தாயிற்று என்பதை அவர் சொல்லுகிறார். அந்தி கிறிஸ்துவின் ஆவி வந்தாயிற்று. அது யோவான் 17:22 சொல்றாரு, நான் அவர்களுடனே கூட உலகத்தில் இருக்கையில் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்து கொண்டேன். நீர் எனக்கு தந்தவர்களை காத்து கொண்டு வந்தேன். வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக கேட்டின் மகன் கெட்டு போனானே அல்லாமல் அவர்கள் ஒருவனும் கெட்டு போகவில்லை. அப்போ இதெல்லாம் சொல்லப்படுது. ஸோ இப்போ இந்த சூழ்நிலையில் இப்போ நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிற காலத்தில் என்ன பண்ணணும்? இப்போ இதெல்லாம் வந்து நமக்கு எச்சரிக்கப்படுகிறது. சபைகளை நடத்துகிறோம். நம்ம ஜனங்களை வந்து இப்போ என்ன அப்படின்னா, அவங்கள வந்து எப்படி பார்க்குறோம்? அவங்கள பரலோகத்துக்கு நேராக நடத்த விரும்புகிறோமா, இல்லை அவங்கள உலகத்திலே வைத்து நம்ம ஆராதனையே நடத்தி கொண்டு இருப்போம்னு யோசிக்கிறோமா, இல்லை ஆண்டவருக்குள்ளே அவங்கள வழி நடத்தி அவங்க கர்த்தருக்குள்ளே வரணும் அப்படின்ற மனப்பான்மையோடு கூட நம்ம திருச்சபைகளை நம்ம நடத்துகிறோமா, தேவனோடு நடக்கணுமா? அப்போ கடைசி மணி நேரத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஏன்னா என்னன்னாக்கா, பேசிக்கொண்டே இருக்கிறாங்க, நடக்கட்டும் அப்படின்னு வாழக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நண்டா நடக்கட்டும் பார்க்கலாமேன்னு. கைவிடப்பட்டீனா என்ன ஆவன்றது கொஞ்சம் யோசிச்சுப்பார். கைவிடப்பட்டோன்னா என்ன? அதனால தான் சாத்தான் என்ன பண்ணுறான், இருதயத்தை வஞ்சிக்கிறது மாத்திரம் இல்லாமல் நம்மளை மற்ற விஷயத்தில் பிஸியாக வைக்கிறான். இதை கான்சென்ட்ரேட் பண்ணாது, இது வரம் போ, அதை பார், இதை பார். அப்போது உலகத்தில் வந்து ஆண்டவர் சொல்கிற உணர்வு விஷயம் என்ன தெரியுமா? உணவுக்காக என்னை பின்பற்றாத. அது சொல்கிறாருல்ல பாஸ்டர், நீங்கள் அந்த இடத்துல உணவு கொடுத்தேன்னா அதுக்காக தேடி வந்துட்டுக்கிறீங்களா? சரீர உணவுக்காக என்னை பின்பற்றாத, நித்திய உணவுக்காக நீ பின்பற்று அப்படின்றத பேசுகிறார். யோவானில் தான் அதிகம் அவர் பேசுகிறது, யோவான் எழுதுகிறார். அப்போ இந்த காலத்தில் என்ன பண்ண, வேற எதனா இருந்தால் பேசுங்க, பேசாதவங்க பேசுங்க. இந்த காலத்தில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐயா கேட்ட கேள்விக்காக ஒரு வார்த்தை மாத்திரம்
அது இந்த நிகழ்ச்சியில் பதிவு செய்ய விரும்புகிறேன். இன்னும் சொல்லப்போனால் ஆண்டுடைய வருகைக்கு என்னென்ன அடையாளங்கள் நடந்து கொண்டிருக்கிறதோ அதெல்லாம் இப்போது தற்போது உலகத்தில் நம்முடைய காலகட்டத்தில் நடந்து கொண்டிருப்பதை நம்ம பார்க்கிறோம், அறிகிறோம். அது அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறது. இது பார்க்கப்படும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வருகை, அதாவது மத்திய ஆகாயத்தில் அவர் வரப்போகிற வருகை, சபை எடுத்துக்கொள்ளப்படுகிற காலத்தில் ஒரு சமயத்தில் நாம் இருக்கிறோம் என்பது அது தவிர்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் நாம் இருக்கிறோம். அப்போது அநேக அடையாளங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அதுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கப்படும்போது ரெவரண்ட் மெல்கி ஐயா பேசும்போதோ, ரெவரண்ட் பிஷப் ஐயா வெனேஸ் ஐயா பேசும்போது சொன்னாங்க, விழித்திருக்க வேண்டும் அப்படின்ட்டு சில வார்த்தைகளை அவங்க உரைத்தாங்க. அப்போ இந்த காலகட்டத்தில் நம்ம என்ன செய்ய வேண்டும் என்றால் விழித்திருக்க வேண்டும், ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்பது முக்கியமான ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் அது சொல்வதற்கு முன்பதாக இந்த நிகழ்ச்சியானது அது நமக்கும் சரி, நம்முடைய கிரேஸ் டெலிவிஷன் வழியாக பார்க்குற அநேக ஜனங்களுக்கு இது நிச்சயமாக பிரயோஜனமாக இருக்கும். அதற்காக தான் இந்த நிகழ்ச்சி வைக்கிறோம். அந்த ஜனங்களை நாம் மாத்திரமல்ல, இதை பார்க்குற நம்முடைய சபையின் மக்களெல்லாம் விழித்திருக்க வேண்டும், ஆண்டுடைய வருகைக்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு கூட இது வைத்திருக்கிறோம். இது எல்லாருக்குமே இது பிரயோஜனமாக ஆசீர்வாதம் மாறும் என்ற ஒரு நிச்சயத்தில் நாம் இருக்கிறோம். அப்போ விழித்திருங்கள் அப்படின்ற ஒரு வார்த்தை. அப்போ எந்த காரியத்தில் நம்ம விழித்திருக்க வேண்டும், நம்ம ஆயத்தமாக இருக்க வேண்டும், விழித்திருக்க வேண்டும். சரி, எந்த காரியத்தில் நம்ம விழித்திருக்க வேண்டும்? இந்த கடைசி காலகட்டத்தில் ஆண்டுடைய வருகை சமீபமாக இருக்கிற நேரத்தில் எந்த காரியத்தில் விழித்திருக்க வேண்டும் என்று ஒரு காரியத்தை நான் பதிவுபடுத்த நான் விரும்புகிறேன். ஒரு வசனத்தை அதற்காக நான் படித்து அந்த ஒரு வசனத்தை மாத்திரம் சொல்லி மற்ற காரியங்களுக்கு அதை உங்களுடைய கரத்தில் நான் அர்ப்பணிக்க நான் விரும்புகிறேன். ஒரு வசனம் நீங்கள் சொல்லும்போது கர்த்தர் எனக்கு அதை நினைவுபடுத்தின ஒரு வார்த்தை என்னவென்றால், வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகம் 16வது அதிகாரம் 15வது வசனத்தில் ஒரு அருமையான ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன வார்த்தை என்றால், இதோ திருடனைப் போல் வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்து கொண்டு தன் வஸ்திரங்களை காத்து கொள்கிறவன் பாக்கியவான். அப்போ விழித்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்படும் போது எதில் விழித்திருக்க வேண்டும் என்றால் அங்கங்கு சில காரியங்கள் இருக்கிறது. ஆனால் முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால், தன் தேவன் வரும்போது தன் மானம் காணப்படத்தக்கதாக இல்லாதபடிக்கு வஸ்திரங்களை காத்து கொள்ளுவதில் நாம் விழித்திருக்க வேண்டும். அப்போ வஸ்திரங்களை காத்துக்கொள்ள விஷயத்தில் நாம் விழித்திருக்க வேண்டும் என்றால், நம்ம போட்டுக்கொண்டிருக்கிற இந்த வஸ்திரத்தை குறித்து ஆண்டவர் சொல்லவில்லை, ரட்சிப்பின் வஸ்திரம். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக அவர் பாடுபட்டு வேகலப்பட்டு சிலுவையில் அவர் ரத்தம் சிந்தி நமக்காக கொடுக்கப்பட்ட அந்த ரட்சிப்பை நாம் ஒவ்வொரு நாளும் காத்து கொண்டு பயபக்தியோடு இருப்போம் என்றால் நிச்சயமாக அவருடைய வருகையில் நாம் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு அது நிச்சயமாக சொல்ல முடியும். அப்போ ஒவ்வொரு நாளும் விழித்திருக்க வேண்டாம். எதில் என்றால் ஆண்டவர் கொடுத்த ரட்சிப்பை காத்து கொள்வதில்லை. அப்போது ஆண்டவர் கொடுக்குற அந்த ரட்சிப்பை காத்து கொள்வதில் நாமும் சரி, இந்த தொலைக்காட்சியின் வழியாக பார்த்து கொண்டிருக்கிற விசுவாசிகளும் சரி, நீங்கள் கவனமாக இருங்க, விழித்து கொண்டு அவருடைய ரட்சிப்பை பாதுகாத்து கொள்ளுங்க. பாதுகாத்து கொள்ளும் போது அவர் எப்போ வேண்டுமானாலும் வரட்டும். சிலர் சொல்கிறாங்க 23ஆம் தேதி 24ஆம் தேதி அவர் அப்போது வரலாம், அல்லது இன்றைக்கு வரலாம், இல்லை நாளைக்கு வரலாம், எப்போ வேண்டுமானாலும் வரலாம். ஆனால் அவர் வருகை சமீபமாக இருக்கிறது அது நிச்சயம். எப்போ வேணுமானாலும் வரலாம். அவர் வருவதற்கு நாம் ஆயத்தமாக விழித்து கொண்டு இந்த ரட்சிப்பை பாதுகாத்து கொள்வோம் என்றால் எந்த பயமும் தேவையில்லை, எந்த கலக்கமும் தேவையில்லை. இது இந்த டெலிவிஷன் வழியாக பயமும் உங்களை முறுத்தவில்லை. இது நாம் ஆயத்தமாக இருந்தால் போதும், அவர் வரும்போது சந்தோஷமாக அவரிடத்தில் எடுத்துக்கொள்ள போகலாம். ஆகினால அவர் ரட்சிப்பை கொடுத்துருக்க ரட்சிப்பை நம்ம பாதுகாத்து கொண்டாலே போதும், அனுதினம் அவர் வருகைக்கு நம்ம ஆயத்தமாக. அதுதான் இப்போ ரட்சிப்பை பாதுகாப்பது அப்படின்னு சொல்லுவது பாஸ்டர். ரட்சிப்பை பாதுகாப்பது என்பது என்ன அப்படின்னாக்கா, இப்போ வஸ்திரத்தை பாதுகாத்து கொள்ள வேண்டும், ரட்சிப்பின் வஸ்திரத்தை பாதுகாக்கணும். அதுதான் முக்கியமான விஷயம். அப்போ பயப்படணும்னு அவசியம் இல்லை. அந்த நாளுக்காக ஏன் பயப்படுறாங்க? பயப்படணும்னு அவசியம் இல்லை. யாருக்கு பயம் வரும்? பாவம் செய்யக்கூடியவங்களுக்கும் அநீதியாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறவங்க அவங்க மனசாட்சிக்கு தெரியும் நம்ம செய்கிறது தவறு, இந்த மாதிரி பண்ணுறது தவறு, இதை பார்க்கறது தவறு, இதுக்கு அடிமையாக இருக்கிறது தவறு, நம்ம இப்படிலாம் பேசுறது தவறு அப்படின்றது தெரியும். அவங்களுக்கு தான் அந்த பயம் உண்டாயிருக்கும். ரட்சிப்பின் பாதையில் போய் கொண்டு இருக்கிறவங்களுக்கு தாராளமாக முன்னேறி போயிட்டே இருப்பாங்க. எந்த டைம் நான் எங்கே இருந்தாலும் சரி, நான் படுக்கையில் இருந்தாலும் சரி,
நான் ஒரு வேளை ரெஸ்ட் ரூமில் இருந்தாலும் சரி, இல்லை நான் வந்து ஹாலில் இருந்தாலும் சரி, சபையில் இருந்தாலும் சரி, பைக்கில் இருந்தாலும் சரி, வீதியில் இருந்தாலும் சரி, எக்கால சத்தம் எனக்கு கேட்கும், நான் போயிட்டு போகிறேன். அதை குறித்து எந்த பயமும் வராது. அந்த ரட்சிப்பை காத்துக்கொள்வது அப்படின்னா என்ன? ரட்சிப்பை காத்துக்கொள்ளணும்னா ஒரு வசனத்தை உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். வாசிப்போம். கொலோசியர் 3வது அதிகாரம் 16வது வசனம். கொலோசியர் 3வது அதிகாரம் 16வது வசனம். கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாக இருப்பதாக. நன்றாய் கவனிங்க. முதலாவது, கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள் என்ன செய்யணும்? வாசமா இருக்கணும். ஃபர்ஸ்ட் சொல்லப்படுகிற முதலாவது சொல்லப்படுகிற வசனமே என்னன்னு கேட்டா, முதலாவது வசனம் என்ன செய்யணும்? நமக்குள் வாசம் செய்ய வேண்டும். இது குறையாய் சொல்லலை. என்னுடைய இருதயத்தில் அப்பேற்பட்ட ஒரு ஆசை என்னன்னு கேட்டால், சபையில் இப்பொழுது பார்க்க வேண்டும் என்றால், சமுதாயத்தில் பார்க்கும்போது முதலாவது வசனம் அல்ல, பாடல், ஆராதனை அப்படி இருக்கு. ஆனால் இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு? முதலாவது வசனம், ரெண்டாவது சங்கீதங்களினாலும், அதன் பிறகு கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடி. அப்போ இந்த வசனத்தின்படி பார்த்தா என்னுடைய ஒரு விருப்பமும் என்னுடைய வாஞ்சையும் முதலாவது என்ன கிரியை செய்யணும்? வசனம். ஆனால் சபையில் பார்க்கும்போது முதலாவது பாடல், ஆராதனை அப்படின்னு இருக்குது. சில நேரங்களில் சில இடங்களில் இது குறையாய் அல்ல, நடக்கிற சம்பவங்கள். விசுவாசிகள் வர வரையிலும் என்ன பண்ணிகிட்ருக்கணும்? பாட்டு பாடிக்கிட்டே இருக்கணும். அதன் பிறகு என்னன்னு கேட்டால், கடைசியாக வசனத்தை சொல்லிட்டு டைம் ஆனதுனால கடைசி ஜெபம் பண்ணி என்ன பண்ணிடுறாங்க? ஆசீர்வாதம் கொடுத்துட்றாங்க. அப்போது அந்த வசனத்திற்கு என்ன அந்த ரியாக்ஷன் ஜனங்கிட்ட இருக்குது, அதனுடைய பதில் என்னன்றது அங்கே என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. வசனத்தை கேட்டுறாங்க, அமைதியாக போயிடுறாங்க. ஆனால் ஒரு சில இடங்களில் பார்க்கும்போது, உதாரணமாக ஐயா பக்த் சிங் அவருடைய கூட்டங்கள், சில கூட்டங்களில் நான் பார்க்கும்போது வசனத்தை அவர் சொல்லிட்ட பிறகு கொஞ்சம் பாடி ஆராதித்து தேவ சமூகத்தில் அந்த வசனத்தை கேட்டாங்க பாருங்க. அதை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே கேட்ட வசனத்தின்படி நான் நடக்க அல்லது அதன்படி செய்ய என்னை பக்குவப்படுத்துன்ட்டு அநேக ஜெபம் பண்ணி, அதன் பிறகு மறுபடியும் ஒரு பாவறிக்கையின் பாடலை எல்லாம் பாடி அதன் பிறகு தான் என்ன பண்ணுறாங்க, முடிக்கிறாங்க. அதுபோல் ஊழியக்காரராகிய நமக்குள் இப்பேற்பட்ட ஒரு தரிசனம் வந்தால் நல்லா இருக்கும், நன்றாக இருக்கும் என்று நான் விரும்புகிறேன். எப்படின்னு கேட்டால், முதலாவது வசனம் அவர்களுக்குள்ளே கிரியை செய்ய வேண்டும். ஒருவன் எனக்கு போதிக்காவிட்டால் எனக்கு எப்படி தெரியும் அப்படின்ற அந்த வசனத்தின்படி கர்த்தருடைய வருகை குறித்தும் எடுத்துக்கொள்ளப்படுகிறதை குறித்தும், ஒருவேளை கைவிடப்பட்டா எந்த சூழ்நிலையில் நாம் இருப்போம் என்பதை குறித்த அந்த போதனைகளை அவர்களுக்கு கொடுக்கும்போது தேவ பயம் இருக்கும். உதாரணமாக 1982 வருஷத்தில் தேவக்கோட்டை பகுதியில் ஊழியம் செய்யும்போது என்னுடைய விசுவாசிகள் எல்லாம் பைபிளை கையில் எடுத்துகிட்டு வருவாங்க. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 3/4 ஜனங்க கையில் எடுத்துகிட்டு வர்றதில்ல, பையில் தான் போட்டுன்னு வராங்க. அதில் ஜெயசேகர் என்று சொல்லுகிற ஒரு தம்பி, அவர் ரொம்ப வாஞ்சியாக இருக்க தேவ மனுஷன். அவர் சர்ச்சுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி பஸ் ஸ்டாண்டில் பைபிளை கையில் வச்சுக்கிட்டு அப்படியே அலைஞ்சிக்கிட்டே இருப்பார். என்ன விஷயம்னு கேட்டால், யாருன்னா புதுசாக அங்கே வந்து இறங்கி ஏதாவது சர்ச் ஏதாவது தேடினாங்கன்னா அவங்கள நம்முடைய சர்ச்சுக்கு கொண்டு வரலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு கூட பஸ் ஸ்டாண்டுக்கும் அந்த ரோட்லேயும் அப்படியே பைபிள் வச்சுட்டு திரிவார். அப்படி திரிகிறது நிமித்தமாக ஒரு சிலர் சந்திக்கப்பட்டார்கள். அப்போ என்ன அர்த்தம்னு கேட்டால், இதை வெளிப்படுத்தணும் அப்படின்ற ஒரு தாகம் அவருக்குள்ளே இருந்தது. ஆனால் இதே போல் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நான் இந்த பைபிளை மட்டும் தனியாக எடுத்துக்கிட்டு ஒரு இடத்துக்கு போனேன். இந்த டோல்கிட்ட போகும்போது 2 பேர் வந்து ஐயா ஸ்தோத்திரம் அப்படின்னாங்க. அது காரணம் என்னன்னு கேட்டால், இந்த பைபிளை என் பேக்கில் வச்சுட்டு எடுத்துகிட்டு போகல, கையில் எடுத்துகிட்டு போனதுனால என்னை அறியாத ஒருத்தர் வந்து என்கிட்ட பேசி கடைசியில் ஐயா எனக்கு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னாங்க. அங்கேயே ஜெபம் பண்ணேன். எதற்காக இதை சொல்கிறேன்னு கேட்டால், ஜனங்களுக்குள்ளே அந்த தாகம் இருக்கிறது. அந்த தாகத்தை தீர்க்கிறவர்களாய் நாம் இருந்து தேவன் நமக்கு கொடுத்த அந்த பாரத்தை நாம் வெளிப்படுத்தி கர்த்தருடைய சமூகத்தில் எல்லாரையும் கொண்டு வரணும். அதில் இங்கே பார்க்கும்போது முதலாவது வசனம் என்னன்னு கேட்டால், ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாயிருக்கணும். எது? வசனம். அப்போ வசனம் தான் முதலாவது என்ன செய்யணும், கிரியை செய்யணும். இன்றைக்கு அநேக இடங்களில் வசனம் இல்லை,
ஒரு குறிப்பிட்ட ஒரு நபர் என்கிட்ட சொன்னாங்க, பாட்டு பாடுற நேரத்தில் சில ஆர்டர் ஆஃப் சர்வீஸ்லாம் இருப்போம், அவர் ஃபாதர் வந்து ஸ்டேஜுக்கு வந்தார்னா உடனே டீ குடிக்க வெளியே வந்துடுவோம். அப்போ என்ன அர்த்தம்? வசனத்து மேலே அவங்களுக்கு தாகம் இல்லை. ஆனால் நம்முடைய கடமை என்னன்னு கேட்டால், அந்த வசனத்துக்குள்ளே நடத்தி, அந்த ரட்சிப்புக்குள்ளே நடத்தி, அந்த மறுரூபம் அடையக்கூடிய அளவிற்கு ஜனங்களை நடத்த வேண்டும். அது என்னுடைய தாகமாக இருக்குது. சரி, ஓகே. இப்போ இந்த பாஸ்டர் ரமேஷ் அவர்கள் சொன்னது போல தன் வஸ்திரங்களை காத்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். அதாவது வெளிப்படுத்தல் 16வது அதிகாரம் 15ஆம் வசனம். ஆண்டவர் வந்து திருடனை போல நான் வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்து கொண்டிருங்கள். இந்த நிர்வாணம் என்பது வந்து காமவிகாரம், பாவத்தின் காரியங்கள், குடித்து வெறித்து தன்னுடைய நிர்வாணத்தை, இப்ப குடிச்சு வெறிச்சிருக்கிறீங்க எப்படி இருப்பாங்கன்னா, நிர்வாணியா படுத்தினப்பான் பல பேரும் அவன் நிர்வாணத்தை பார்ப்பாங்க. இன்னைக்கு அதனால்தான் எசேக்கியேல் 16வது அதிகாரம் 37வது வசனம், இதோ நீ சம்போகம் பண்ணின உன் எல்லா காமவிகாரிகளையும், நீ நேசித்த யாவரையும் நீ பகைக்கிற அனைவரோடும் நான் குடிவர செய்து, சுற்றிலும் இருந்து அவர்களை உனக்கு விரோதமாக சேர்த்து, அவர்கள் உன் நிர்வாணத்தை எல்லாம் காணும்படி உன் நிர்வாணத்தை அவர்களுக்கு முன்பாக திறந்து வைத்து. இப்போ காம விகாரம் செய்கிறவர்கள், மதிமயங்கி போதைக்கு, பொருளாசை, மற்ற இந்த காரியங்களில் ஈடுபடுகிறவர்கள் இவ்விதமாகத்தான் அவங்க வந்து தன்னுடைய காரியங்களை நிர்வாணமாக அவங்க வந்து வெளிப்படுத்திடுறாங்க. தன் மானம் காக்கப்படும்படியாய் நாம் இருக்க வேண்டும். தன்னுடைய நிர்வாணத்தை காக்கக்கூடாதபடி ஆண்டவர் வந்து ஏதேன் தோட்டத்திலே மனுஷனுக்கு ஒரு கவர் கொடுத்துட்டார். அதுக்கு முன்ன அவங்க நிர்வாணிகளாக தான் இருந்தாங்க. ஆனால் நிர்வாணிகள் என்று அவர்கள் அறியவில்லை. காரணம், ஒரு மகிமை அவர்களை மூடியிருந்தது. தாங்கள் நிர்வாணிகள் என்று அறியாதபடி அந்த பாவ உணர்வு அவர்களுக்குள்ள இல்லை. புசிக்க வேண்டாம் என்ற கனியை கீழ்ப்படியாதபடி அவர்கள் புசித்தபடினால தான் தங்கள் நிர்வாணிகள் என்று ஓடி போய் ஒளிஞ்சு கொண்டாங்க. அப்போ அது வரைக்கும் எத்தனை ஆண்டுகள், எவ்வளோ காலம் வந்து அவங்க ஒன்றா தான் இருந்தாங்க. பகலின் குளிர்ச்சியான நேரத்தில் தேவனோடு அவங்க இருந்தாங்க. எப்போ அவங்க கண்கள் திறக்கப்பட்டது அப்படின்னா, பிசாசுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தபடினால. இப்போது அநேகர் என்ன பண்ணுறாங்கன்னா, இவ்விதமான இந்த போதை காரியங்கள் மற்ற காரியங்களில் அவங்க ஈடுபடுகிறதுனால தான் சில நம்ம காலத்தில் பார்த்துறோம், ரோட்டில் விழுந்துட்டுப்பான், வஸ்திரம் விலகி இருக்கும், நோவா கூட குடிச்சு வெறிச்சு அப்படியே விருதும்போது காமு வந்து அந்த நிர்வாணத்தை பார்த்து சகோதரர்கள் உள்ள போனான். ஆனால் யாப்பியத்தை இவனும் என்ன பண்ணானுங்க, அதை மறைச்சி வந்து தன்னுடைய தகப்பனுடைய நிர்வாணத்தை பார்க்காதபடி மூடினார்கள். இன்னைக்கு நம்ம நிர்வாணத்தை, அதாவது நிர்வாணியாக இருக்கிறத மற்றவங்களுக்கு நம்ம வந்து காட்டக்கூடாது. அதை நாம் தன் மானம் உள்ளவர்களாய் நாம் நடந்து கொள்ள வேண்டும். தன்னுடைய மானம் வெளியே போகாதபடி. இப்போ இது எதனா பாவத்தின் காரியங்களை குறித்து காட்டுகிறது. இங்கே சொல்லும் பொழுது காம விகாரிகளோடு நீ ஒருத்தையோடு நீ வாழல, காம விகாரிகளோடு உன்னுடைய செயல்கள் இப்படி. அதனால் தன் வஸ்திரத்தை காத்து கொள்ள வேண்டும். ஆண்டு சொல், தன் வஸ்திரங்களை காத்து கொள்ளுகிறவர்கள் பாக்கியம். தன்னுடைய வஸ்திரத்தை பரிசுத்தமாய் காத்து கொள்ள வேண்டும். வெளிப்படுத்தல நம்ம வாசிக்கும் பொழுது தன்னை பரிசுத்தமாய் காத்துகிறவர்களுக்கு கர்த்தர் வெண் வஸ்திரத்தை கொடுப்பாராம். அப்ப நீதியின் வஸ்திரத்தை கொடுப்பாரு. அந்த பரிசுத்தத்தை காத்து கொள்ளுகிறவர்கள் தான் அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தப்படுவோம். யோசேப்பு வாலிப வயதில் தன்னுடைய வஸ்திரத்தை காத்துக்கொண்டு விலகி ஓடினான், பாவத்தை கண்டு விலகி ஓடினான். இன்னைக்கு அவ்விதமாய் தன்னுடைய வஸ்திரங்கள் கரைப்படாதபடி காம விகாரத்துக்கும் விபச்சாரத்திற்கும் வேசித்தனத்துக்கும். ஆனா வசனம் சொல்லுகிறது, விவாக மஞ்சம் பரிசுத்தமானது. தன் மனைவியோடு தன் கணவனோடு வாழ்கிற வாழ்க்கை பரிசுத்தமானது. கணவன் மனைவிக்கு வெளியே வாழ்கிற வாழ்க்கை அது காம விகாரம், விபச்சாரம், வேசிதனம், அதுதான் அசுத்தத்தை கொண்டு வரும். தேவனுடைய நீதியை கந்தையாக மாற்றுகிற காரியங்கள், அவலட்சணமான காரியங்கள். இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் இவைகளில் இருந்து நாம் வெளியே வர வேண்டும். சின்ன காரியமாக இருக்கட்டும், பெரிய காரியங்களாக இருக்கட்டும், இப்பேற்பட்ட தன் மானம் காக்கப்படுகிறவர்களாய் நாம் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டும். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், கொஞ்சத்தில் நீ உண்மையாக இருந்தா அநேகத்துக்கு உன்னை அதிகாரியாய் மாற்றுவேன். அதாவது உலகத்துல கொஞ்சத்துக்கு உண்மையா இருந்தா வரப்போகிற ராஜ்யத்துல அநேகத்துக்கு உடனே நான் அதிகாரியா மாற்றுவேன். அது கூட என்ன யோசித்துக்கிறாங்கன்னா, எல்லாம் இங்கே செஞ்சிடறாரு ஆண்டவர்னு யோசிக்கிறாங்க. அநேகத்துக்கு ஒன்று அதிகாரியை மாற்றுவேன்னா அந்த ராஜ்யத்தில் ஆண்டவர் நம்மளை அந்த 1000 வருஷ அரசாட்சியில் தேவனோடு இணைந்து ஆளுகை செய்ய காரியத்தில் அதிகாரியாக மாற்றுவேன் அப்படின்றத தேவன் அந்த இடத்துல சொல்கிறார். சொல்லுங்கள். நம்முடைய மில்கியா ஒரு காரியத்தை சொல்லும்போது கர்த்தர் நினைப்பூட்டுறார். ஒருவேளை நாம் அறிந்து இருப்போம், இது தொலைக்காட்சியின் வழியாக பார்க்குற விசுவாசிகள் இருப்பாங்க, அவங்க புரிந்து கொள்வதற்காக சொல்லுகிறேன்.
இந்த வஸ்திரத்தை காத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லும்போது ஒரு உதாரணத்தை பாஸ்டர் மில்கே சொன்னார்கள். ஏதேன் தோட்டத்திலே ஆதாம் ஏவாளுக்கு ஒரு வஸ்திரத்தை கவர் பண்ணியிருந்தார். ஆனால் நம்ம நல்லா கவனிக்கணும், இந்த வஸ்திரத்தை காத்து கொள்ளுகிறவன் எப்படியாகிலும் கர்த்தரோட வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவான் என்று நன்கு பிசாசானவன் அறிந்திருக்கிறான். அவனுக்கு நல்லா பிசாசானுக்கு தெரிந்தபடினால்தான் ஏதேன் தோட்டத்திலேயே அவங்க மேலே இருக்கிற அந்த மகிமையான வஸ்திரத்தை அவன் எப்படியாவது வஞ்சகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று முயற்சிக்கிறான். அந்த வஸ்திரத்தை நீக்கிட்டான். ஆதியாகமத்திலிருந்து நம்ம வேதாகமத்தில் படித்து கொண்டே வரும்போது பல இடங்களில் பார்க்கும்போது வஸ்திரத்தை பிடுங்குவதற்கு பிசாசனமும் நல்லா கவனமாக இருக்கிறான். ஏனென்றால் அந்த வஸ்திரத்தை காத்து கொண்டால் நிச்சயமாக யாரெல்லாம் காத்து கொள்கிறார்களோ அவங்க நிச்சயமாக தேவ வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் என்று பிசாசுக்கு நன்கு தெரியும். அங்கே எடுக்கிறான். ஒரு உதாரணமாக பார்க்கப்படும் போது இது எப்படி பிசாசன் ரொம்ப கவனமாக இருக்கிறான் என்று பார்க்கும்போது லூக்கா புத்தகத்தில் நம்ம ஒரு ஓமையில் நம்ம தெரிந்து கொள்ள முடியும். வழி அருகே ஒரு மனுஷன் பிரயாணப்பட்டு போகும்போது நல்ல சமாரியனுடைய ஸ்டோரி நமக்கு தெரியும். ஒரு மனுஷனை வழிபோக்கான சில திருடர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அவனை அடித்து குற்றுகிறாக போடுகிறாங்க. ஒரு உதாரணமாக நம்ம எடுத்துக்கொள்வோம். திருடர்கள் அப்படின்னா நம்ம போய் கொண்டும்போது ஒரு திருடர் வழி பறிக்கிறவன் நம்ம இடத்துல வந்தால் நம்மிடத்தில் இருக்கிற பணத்தை பறிக்குவான். நம்மிடத்தில் இருக்கிற ஏதாவது கையில் ரிங்கோ கோல்டு ஏதாவது இருக்குமென்றால் பறித்து கொண்டு போயிடுவான். ஆனால் இதுவரையிலும் நாம் திருடன் நம்ம வழி பிரயாணமாக போகும்போது வஸ்திரத்தை திருடணுங்க யாருமே இல்லை. பொருட்கள் திருடுவாங்க, ஜுவல்ஸோ இல்லை பணமோ எடுத்துக்கிட்ட. ஆனால் அங்கே உதாரணம் அந்த இடத்துல லூக்கா புத்தகத்தில் பார்ப்போம் என்றால் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை குற்றுவீராக திருடர்கள் விட்டார்கள். அப்போ அந்த திருடன் எதற்கு அடையாளமாக இருக்கும்போது நியூ டெஸ்டமென்ட்ல நம்ம வாசிக்க முடியும். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வராமல் வேறு ஒன்றுக்கும் வரலாம். அது பிசாசை குறிக்கிறது. அந்த உதாரணத்தில் கூட ஆண்டவர் நமக்கு ஒரு வெளிப்படுத்துகிறார். என்னவென்றால் பிசாசானவன் வஸ்திரத்தை திருடுவதற்கு ரொம்ப கவனமாக இருக்கிறான். அதுவும் இந்த காலகட்டத்தில் இன்னும் அதிகமாக கவனமாக செயல்படுகிறான். ஆகினால இந்த நிகழ்ச்சி பார்க்கிற நாமோ அல்லது விசுவாசிகள் மற்ற ஜனங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் என்னவென்றால் பிசாசானவன் ரொம்ப கவனமாக இருக்கிறான் அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை பிடுங்கி கொள்வதற்காக, இல்லை இந்த வார்த்தை கூட சொல்லலாம் திருடி கொள்வதற்காக. ஆனால் அவனுடைய கரத்தில் அந்த வஸ்திரத்தை நம்ம பறி கொடுக்காதபடிக்கு இழக்காதபடிக்கு அதை கவனமாக காத்துக்கொள்வது மிக அவசியமாக இருக்கிறது. கடைசி மணி நேரத்தில் அதை காத்துக்கொள்வது மிக அவசியமாக இருக்கிறது. அது மெல்கியா ஒரு குறிப்பிட்ட வண்ணமாக ஒரு சுலபமான ஒரு வார்த்தையில் சொல்லணும்னா ஆண்டவருக்கு விரோதமாக இருக்கிற எந்த பாவமாக இருக்கட்டும் அதை விட்டு விலகுவோம் என்றால் அதுவே நம்முடைய வஸ்திரத்தை காத்துக்கொள்வதற்கு ஒரு அடையாளமாக இருக்கும். நீங்கள் பாஸ்டர் ஆனால் ரேப்சரை குறித்து பல ஆண்டுகளாக நம்ம கேட்டுன்னு இருக்கிறோம். எனக்கு தெரிஞ்சு 2011 நினைக்கிறேன் நம்மளும் அதை ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கோம். இங்கே நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு ஊழியக்கார் வந்தார், பிரபலமான ஊழியக்கார். அதில் நம்ம எல்லாம் இணைந்து கூட அங்கங்கே எல்சிடி எல்லாம் போட்டு கூட நம்ம லைனுங்கள் எல்லாம் நம்ம அது ப்ரிடிக்ட் பண்ணோத்தை. அப்போ ரொம்ப பயந்துட்டு இருந்தோம். அப்போ அதில் ஃபுல்லாக மும்முரமாக இறங்கி அதில் இது பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் 2012 இந்த சம்பவம் தாண்டி வந்த பிறகு அதெல்லாம் தாண்டி வந்த பிறகு அதுக்கப்புறம் ஆண்டோடைய சமூகத்தில் உட்காந்து நான் ஜெபம் பண்ணி அதுக்கப்புறம் எனக்கு ஒரு தெளிவு வந்தது. அதுக்கப்புறம் உங்களை ஒரு முறை ஆஃபீஸில் பார்க்கும்போது ஒரு வார்த்தை நீங்கள் எனக்கு சொன்னீங்க, நம்ம வாழ்க்கையை வசனத்துக்கு நேராக நம்ம திருப்பிக்கிட்டோம்னாக்கா நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம பர்சனலாக பேசுமா அப்போ சொல்லியிருக்கீங்க. அதுக்கப்புறம் வசனத்தை படிக்கும்போது உபாகம் 29:29 ஒரு வசனம் அழகாக இருக்குது. மறைக்கப்பட்ட வைகள் நம்முடைய கர்த்தராகிய தேவனுக்குரிய உரியது என்று சொல்லியிருக்குங்க. அப்போ மறைக்கப்பட்ட அனைத்தும் கர்த்தருக்குரிய. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்மளை எடுத்துக்கிங்க, இப்போ உங்களை நம்மளை எடுத்துக்கினீங்கன்னாவே நம்ம அப்பாவை நம்மளுக்கு தெரியும், நம்ம தாத்தாவை நம்மளுக்கு தெரியும், நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரு 3-4 தலைமுறை தான் தெரியும். ஆனால் வசனம் சொல்லுது இஸ் ஆல்ஃபா அண்ட் ஒமேகான்னு சொல்லி அவர் ஆதியும் அந்தமாக இருக்கிறார். அப்போ நம்மளுக்கு 4-5 தலைமுறையே நம்மளுக்கு தெரில, அவருடைய மனதை நம்மளால் புரிஞ்சு கொள்ள முடியும். கண்டிப்பாக. இன்னொரு வசனத்தை பார்த்தீங்கன்னாக்கா யோனாவின் புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டார்டிங்கில் நம்ம அது படித்து வரும்போது எப்படி படிக்கிறோன்னாக்கா அதில் படிக்கும்போது ஆண்டவர் சொல்கிறார் இவனை நினைவுக்கு போக சொல்கிறான், அவன் தரிசி ஓடி போகிறேன். வசனம் தெளிவாக சொல்லுது. அவன் கப்பலில் ஏறும்போது அங்கே காசு கொடுத்து அவன் என்ன பண்ணுறான்னா போகிறான். அதுக்கப்புறம் மீன் வயிற்றில் இதெல்லாம் நடக்குது, இந்த சம்பவம் நடக்குது. நடந்த பிறகு அந்த கடைசியில் அந்த 4ஆம் வசனம், அதாவது 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை தமிழில் யாருன்னா வாசித்தா நல்லாயிருக்கும்.
கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி கர்த்தாவே, நான் என் தேசத்தில் இருக்கும் பொழுதே நான் இதை சொல்லவில்லையா? இதன் நிமித்தமே நான் முன்னமே தர்ஷீஷுக்கு ஓடிப்போனேன். நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ளவரும் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமான தேவன் என்று அறிவேன். இவருக்கு அறிஞ்சிருக்கிறார். ஆண்டவர் சொல்லி கூட நம்ம நினச்சிட்டோம் இவன் கீழ்ப்படியாமல் தான் போனான்னு. ஆனால் ஆண்டோடைய மனதை அறிஞ்சிருந்ததுனால இவன் என்ன பண்ணுறான்னா மாறி போகிறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசியில் இந்த வசனம் சொல்லப்படுது. அதுக்கப்புறம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், அந்த ஆமணக்கு செடி அது முளைச்சி அந்த பூச்சினால் பட்டு போனதெல்லாம். அது கடைசியில் ஒரு வசனம், அதாவது கடைசி அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசித்து பாருங்களேன். வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 120,000 பேருக்கு அதிகமான மனுஷரும் அதிகமான மிருகங்களும் இருக்கிற மகா நகரமாகிய நினிவேக்காக நான் இருப்பேனோ என்றார். இந்த இடத்துல கடைசியா ஆண்டவர் எப்படி முடிகிறார்னா, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத லட்சக்கணக்கான ஜனம் இருக்கிறாங்களே, ஒரே ஒரு செடிக்காக நீ அந்த நிழல் போயிடுச்சு, உன்னுடைய செடி நீ நடாத செடி இவ்வளோ ஜனங்க இருக்கிறாங்களே, நம்ம மனஸ்தாபப்படக்கூடாதான்னு. நமக்கு யாருக்கும் தெரியாதுண்ணா. கடைசி நேரத்தில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது. ஆண்டவர் யார் மேலே மனது உருகுவாருன்னு தெரியாது நமக்கு. அந்த கல்லனை கூட பார்த்தீங்கன்னாக்கா கடைசி நேரத்தில் அவனுக்கு ரட்சிப்பு வந்துடும். ஏன்னா அவன் கேட்டான். அதுபோல் என்னுடைய இது என்னன்னாக்கா, நம்ம வசனத்துக்கு நேராக நம்முடைய வாழ்க்கையை அமைச்சிக்கிட்டோம்னாக்கா நம்ம பயப்பட வேண்டியது. அதுதானே வசனத்துக்கு நேரம் அமைக்கணுமே, அதுதானே இப்போ சேலஞ்சு. வசனத்துக்கு நேரம் அமைக்காம உலக பிரகாரமே ஓடுறாங்கல்ல. இதை பார்க்கும் இருக்கிற ஜனங்கள் வசனத்துக்கு நேராக நம்முடைய வாழ்க்கை அந்த வசனத்தின் வெளிச்சத்தில் நடந்தோம் என்றால் நமக்கு பயம் இல்லை. அதற்கு தானே இந்த நிகழ்ச்சி, உங்களை பயமுறுத்துவதற்காக அல்ல. கண்டிப்பா இந்த நிகழ்ச்சி என்னவென்றால், நீங்கள் புரிந்து கொண்டு இந்த வசனத்தின் வெளிச்சத்தை அறிந்து கொண்டு வசனத்தின் வெளிச்சத்தில் நடந்து நாம் தேவ வருகைக்கு ஆயத்தப்பட வேண்டும் என்பதற்காக தான் இந்த நிகழ்ச்சி.